எனக்கு தெரியல நடக்குது. என்னாச்சு சொன்னா அதுக்கப்புறம் நடக்கிறது ஓகே, உழுவதில்லை, ரத்தம் சிந்துறது இல்லை, கழுத்து வந்து வலி இல்லை. அந்த கிறிஸ்மஸ் நாளில் வந்து பிஃபோர் 12 midnight என்ற அந்த பொருளை கொண்டு வந்து சேர்த்தார். ஆனால் அவங்களோட உட்காந்து பேசும்போது ஆண்டோட பிரச்சனை, ஆண்டோட வல்லமை, தேவ ரகசியங்கள், சில காரியங்கள் நம்ம பேசும்போது சில காரியங்கள் நம்ம வெளியே சொல்ல முடியாது. நான் பார்க்குற சுத்தி ஒரு இடி இடிச்ச மாதிரி அந்த குரல், அது எப்படி அந்த சத்தம் எனக்கு இப்ப கூட அந்த ஒலிக்குது. சம்டைம்ஸ் எனக்கு கேட்கும், அந்த குரல் கேட்கும், கோ கோன்னு வருவேன். சொல்வோமாக. ஹல்லேலூயா. யாவரையும் எழும்ப ஆண்டவரை நாம் துதிப்போமாக. தேவனும் நீர் அப்பா பிதாவே, ஏசப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. இதோ இந்த நாளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. இதோ இந்த நேரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா பிதாவே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. வந்து கொண்டு இருக்கிறவங்களையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவோட ரத்தத்தினால ஒவ்வொருத்தரையும் மூடிக்கொண்டு தேவ தூதர்களை கொண்டு ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கும்படியாக, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை நீர் அபிஷேகத்தை வழி நடத்தும்படியாக ஆண்டவரே, ஏதோ பாடல் எடுக்கிற சகோதரி உடைய கருத்துல கொடுக்கிறோம் அப்பா. நீரே என் மகளோடு கூட இருந்த அப்பா வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே, உம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்படுத்த வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவுடைய கருத்துல ஆண்டவரே, இதோ ஆண்டவரே மாலை ஆராதனை ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்பா நன்றி, ராஜா நன்றி, Anybody want to share testimony? சாட்சி சொல்ல போறாங்க. சாட்சி anybody? Apa? Ba. Mai தேவையா? தேவையில்ல. அது சொல்றோம். அதாவது இயேசுவின் நாமத்தில் என்னன்னா என்னோட சாட்சி வந்து என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு போன வருஷத்துலேருந்து என்னோட நிலைமை வந்து வேற மாதிரி எனக்கு எனக்கே தெரில. மித்தவங்க பார்க்கும்போது சொன்னீங்க டிஃப்ரெண்டாக இருக்கீங்க, நார்மலாக தான் இருக்கீங்க. வேர்ஸ் அதாவது மெமரி இப்போ செஞ்சது நான் மறந்துடுறேன். அப்புறம் நடக்கும் போதே முன்னும் நான் தக்கு கீழே ஊற்றுவேன். ஒன்று வேர்ஸ் வந்து இந்த ரூமில் இருக்கும்போது ரூம் வந்து நிறையா வாட்டி விழுந்து ரத்தம்லாம் சிந்தி ஒரு வாட்டி என்ன நினச்சின்னா எனக்கு கூட நினைவு இருக்குது. ரூமில் வந்து படுத்துக்கிற மாதிரி இருக்கிறேன். படுத்துக்கிற மாதிரி இருக்குது. தண்ணியில் படுக்கிற மாதிரி தண்ணி நிறைய தண்ணி. இவன் வந்து எழுப்புறாங்க, அப்பா வைக்கா அப்படி செஞ்சு பார்க்குறேன். ஒரு ரத்தம் ரத்தம் விட்டு
நடு ரூமில் எப்படி வெட்டி கூட தண்ணி எப்படி வெட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஆசிரியர் தண்ணி ஆசி போய் அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நிறையா வாட்டி இந்த மாதிரி கீழே விழுந்து அடிப்பட்டு கீழே விழுந்து அடிப்பட்டு ஸோ இவங்க பயம் வந்துருச்சு. உங்களுக்கு நாங்கள் ஹோமுக்கு அனுப்புகிறாங்க. எனக்கு அனுப்புறது எங்கேயா ஹோம்னேன் நானாதியா ஹோமுக்கு போகிறோம்னா ரொம்ப புரியாம கஷ்டம். ஹோமுக்கு அனுப்பிட்டாங்க. ஜனவரி 1ஆம் தேதி ஹோமுக்கு போனேன். ரொம்ப போரிங்காக தான் இருந்துச்சு. ஹோமில் தான் இல்லை. அப்படியே அந்த 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 நிலமை இருந்துச்சு. கீழே அந்த அந்த எங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன். அப்புறம் சொன்னாங்க சரி நான் வீட்டுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்களா. February 1ஆம் தேதி வந்து 1ஆம் தேதி February 1ஆம் தேதி வந்து February 6. First February. Chinese New Year. ஆமாம் ஃபர்ஸ்ட் February ரிமெம்பர் வீட்டுக்கு வராண்டாங்க. படம் வந்து சொன்னாங்க இப்போ மைக்கெல்லாம் வந்து தரப்பா நான் வீட்டுக்கு வரேன் வைப்பேனோ எல்லாம் வரவில்லை அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை ப்ரே பொறுத்து வந்து வருவாங்க அப்படின்னு. எனக்கு எதுக்கு ப்ரே அப்படின்னு கேட்டேன். அட்வர்டைஸ் ப்ரே அப்படின்னு ப்ரே பண்ணுவோம் இல்லை வாங்க அப்படின்னு. ஸோ என்னாச்சுன்னா வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் கொண்டு வந்தாங்க. அது வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நிறைய சொல்லும்போது அந்த டைம் எனக்கு நம்ப முடியவே இல்லை. ஏன்னா பார்த்து சொன்னாங்க நீங்கள் வந்து அது என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, ரொம்ப இன்வால்வ் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியுமா அவர் தான் உங்களுக்கு வெயிட் வச்சுருக்காரு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. எனக்கு வெயிட் வச்சுருக்காரு என்ன பிலீவ் பண்ணாரு. அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது வந்து எப்படின்னா அவங்க தெரியாது இந்தியன் வந்து ஒரு பார்த்து இருக்காரு. ஒரு தெரியாத சொல்லி அவருக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னா அந்த COVID-19 வந்து ரொம்ப கஷ்டப்படாத காசு குறைப்பேன். ஒரு மாதம் வந்து ஒரு அனுப்பிடுவோம். அப்புறம் நிறைய ஊழியர்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன். ஓகே அப்புறம் என்ன நடந்துச்சு சொன்னால் அவர் கூட்டிகிட்டு போய் விழுந்துக்கலாம். ஸோ அந்த அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு போன வருஷத்தில் வந்து ஜனவரி மாதத்தில் சொன்னாங்க இவர் தான் அவங்க வீட்டுக்கு இருக்காரு. நான் எப்படி சிஸ்டம் சொல்ல முடியாது, எனக்கு நம்ப முடியல சொன்னாங்க. அவர் என்ன செஞ்சாங்க ஆமாம் ஸ்கூலில் தலை எவ்வளோ இங்கேருந்து இது வரைக்கும் ஆணி, இங்கேருந்து வரைக்கும் ஆணி பார்த்தாங்க. ஒரு டால் அதாவது ஒரு பொம்மையில் ஆணி பார்த்தாங்க. அந்த பொம்மை நீங்கள் தான். அப்போ தான் எனக்கு தெரியும் எப்போ தான் எனக்கு கருத்து ரொம்ப வலிக்கும் கூட கருத்து வலிக்குது. பிரேஸ் போடணும், கருத்து வலிக்குது. கருத்து கரையில் இருக்கும், அளவுக்கு கரையில் இருக்கும். பெண்ண தேங்காய் இருக்குமா ஊழியக்காரங்க அவர் சொன்னால் அவர் ஊழியக்காரன் இருக்கார். எப்படி இவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப குட் ஃப்ரெண்ட் ஆச்சு. ரொம்ப குழம்பா இருந்துச்சு. அப்புறம் சொன்னாங்க ப்ரே பண்ண முடியுமான்னு. ஓகே அவங்க ப்ரே பண்ண பிறகு தான் அவங்க ஓகே அவங்க ப்ரே பண்ண பிறகு லைட் பாடி மிக வெரி லைட் தான் சென்றிருந்துச்சு. இன்னமும் வெளியே ஆகிற மாதிரி இருந்துச்சு. லைட்டாக இருந்துச்சு. என்னாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நடக்கிறது ஓகே உழுவதில்லை, ரத்தம் சிந்துறது இல்லை, கழுத்து வந்து வலி இல்லை, ரைட் ஆச்சு. அப்புறம் என்ன பார்த்தேன்னா இன்னும் வந்து என்னென்னா அந்த லைக் இன்னும் மெமரியா ஐயோ மெமரி பார்க்கிங்க முன்ன வந்து யாருமே நான் சேர மாட்டேன். இவ்வளோ வருவாங்க கிறிஸ்மஸ் வந்து வீட்டில் உட்காந்து ரூமுக்கு போயிடுவேன். ரூம் தான் மெயின் இடம் இருக்குது. அதான் என்னோடய கோட்டையே இருக்குவாங்க. அந்த சாப்பாடு கொண்டு போயிடுவேன். சேரவே மாட்டேன், பேசவும் மாட்டேன். பேசினா இந்த மாதிரி லவடாக இருக்காது. ஏன்னா ஆசிரியர் நான் பேசும்போது அது மட்டும் போது கம்ப்ளீட் டைம் வந்தாங்க. கருத்து சொல்லுவோம் அவன் தெரியுதா? அதில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். என்ன பார்க்கணும்னா ஊழியக்காரங்களா அடினா நம்மளுக்கு அரைக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டோட சொன்ன மாதிரி ஆண்டோட பெரிய காரியம் ஒரு வாழ்க்கையில் செய்திருக்காரு. அவர் எல்லாருக்கும் தெரியும் பாஸ்டர் 2018 அவருக்கு இந்த ஹார்ட் பிளாக் இருந்துச்சு. ஸோ அந்த ஹார்ட் பிளாக்ல இந்த ஆண்டோட அதுலேருந்து ஆண்டோட சுகம் கொடுத்து அந்த அந்த ஆபத்துலேருந்து கூட ஆண்டோட காப்பாற்றி இருக்கிறாரு. அவர் அந்த 3 பிளாக் இருக்குது, அவருக்கே தெரியாது. இந்தியாவுக்கு பிலிப்பீன்லாம் போயிட்டு வந்தார். ஆனால் ஆண்டோட என்னோட பேசுகிறாரு, அவர் பிளாக்கு வந்தோடனே செக்அப் பண்ணுங்க. ஸோ வந்து பிலிப்பீன்லேருந்து வந்து இறங்கின கையோட 2018 நான் ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னேன். அங்கே கன்ஃபார்மாக டாக்டர் பார்த்து 3 பிளாக் இருக்குது. ஓகே, அந்த டாக்டரே சொல்கிறார் இந்த 3 பிளாக் இருக்குது, எந்த நேரத்துலையும் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்து நீங்கள் செத்து போகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி 3 பிளாக்ல 2 பிளாக்னு 90%. அந்த டைம்லையும் ஆண்டர் அவர் பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கு ஆண்டர் நன்றி சொல்லிக்கிறேன். 2019 அவரோட நெக்கில் ஸ்லிப் டிஸ் கம்ப்ரெஷனால அங்கேயும் ஆப்ரேஷன் போயிட்டு வந்து அதுலேயும் ஆண்டர் காப்பாற்றி கொடுத்துருக்காரு. ஓகே, 2-3 இடத்துலையும் ஆண்டர் அவருக்கு உயிர் காப்பாற்றிருக்காரு. அப்புறம் போன வருஷம் தான் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடுச்சு அவரோட நிலைமை. என்னன்னு தெரியல, நானும் ஜெபிக்கிறேன், எனக்கு தெரியல என்ன நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அந்த 1 வருஷ கட்டத்தில் அநேக காரியம் ஒரு வாழ்க்கையில் நடந்திருக்கு. அவர் எப்படியும் வாட்டி விழுந்துருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் எனக்கு 6ஆம் வருஷம் விழுந்துட்டார். நான் 9 மணிக்கு வேலைக்கு போகிறேன். அப்போ அவர் தூக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ 9 மணிக்கு வேலை போயிட்டு நான் லஞ்ச் டைம் வருவேன், சாப்பாடு டைமுக்கு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் வந்துட்டு போவேன் வீட்டுக்கிட்ட வேலை. அன்னைக்கு என்ன தெரியல, 10:30 மணிக்கெல்லாம் ஒரு உணர்த்தல் இல்லை, வீட்டுக்கு போகணும், வெளியே போகணும், சாப்பாடெல்லாம் வெளியில் வாங்கிட்டு வீட்டுக்கு வெளியில் போனோம். வெளியில் பேங்க் விட்டு வெளியில் வரும்போது அப்போ தான் உள்ளுக்கு ஆள் வராங்க என்னையை பார்க்குறதுக்கு. மேனேஜர் கூப்பிட்டு இந்த கேஸ் நீ பாருங்க அப்படின்னு ஆண்டோட வச்சுட்டு என்ன கேஸு எல்லாம் கேட்கும்போது அவர் வேறு கேஸ் சொல்லிட்டு இன்னொரு ஸ்டாஃப்ல கூட்டிட்டு நான் விரும்பு போயிட்டேன். எனக்கு என்னன்னு தெரியல போயிட்டேன். அது ஒரு உணர்த்தல், ஆவியான உணர்த்துறாரு எங்களை போக சொல்லி போனேன். நானும் வீட்டுக்கு போயிட்டு கதவு திறந்துட்டு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு கிச்சனில் போயிட்டு பின்னால் துணியெல்லாம் எடுத்துட்டு நான் அப்படியே கிச்சனில் அப்படியே வரும்போது அந்த கிச்சன் வந்து நான் ஒரு ரூமுக்கு எதிரப்பா நான் பார்க்க முடியும். ஸ்பெஷலி பாஸ்டர் ரூமில் இருந்தாருன்னா அவர் கட்டில் தான் படுப்பார், கீழே படுக்க மாட்டார். ஏன் அந்த நான் ரூமில் பக்கம் கீழே படுத்துட்டு இருக்கிறாரு, ஏன் அவங்க ரூமில் கீழே படுக்கிறாரு சொல்லி தான் உள்ளே போயிட்டு லைட் தட்டி பார்த்தா ரத்தம், ஃபுல்லாக ரத்தம், ரத்தத்தில் மிதங்கிட்டு இருக்காரு. அவர் அந்த ரத்தத்திலேயே பரண்டி படுத்தினால அந்த உடம்பு பூரா ரத்தமாக இருந்துச்சு. எனக்கு அந்த டைமில் எனக்கு எப்படி தான் பலம் வந்துச்சுன்னு தெரியல. உண்மையிலே ஆவியானவர் தான் எனக்கு பலம் படுத்த கொடுத்தாரு. என்னையும் அறியாமல் போயிட்டு அவர் தட்டி எழுப்பி நான் ரத்தம் பார்த்தா நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். ஆனால் அந்த தவிர மயக்கம் வரல, ஒன்றும் வரல. எப்படி தான் பலம் வந்துச்சு தெரியல. நான் அவர் தட்டி எழுப்பி அப்புறம் அவர் எழுப்பிட்டு இணைக்கிறாரு, ஏன் இவ்வளோ ரத்தம் வாங்கி அவர் இணை கேட்குறாரு. நான் எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் வேலை விட்டு வந்தேன், இது உங்கள் ரத்தம்னு. என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு அப்புறம் எங்கே விட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவர் அதுக்கு எல்லாம் முடிஞ்ச பாட்டு கேட்கும்போது அவர் சொல்ல 9 மணிக்கு எழுந்திரிச்சாரு. நான் 9 மணிக்கு தான் வேலைக்கு போனேன். 9:30 மணிக்கு எழுந்திரிச்சு இப்போ தண்ணி குடிச்சிட்டு வந்தேன் ரூமுக்கு. அதுதான் அவருக்கு ஞாபகம் இருக்குது. எப்படி விழுந்தாலும் ஒன்றும் தெரியாது. நான் வீட்டுக்கு வரும்போது மணி 11:30, அப்படின்னா 2 ஹவர் கழிச்சு அந்த ரத்தம் போயிட்டு இருந்தது கூட. ஸோ அந்த ரத்தம் அப்படி கட்டியாயிடுச்சு. ரத்தம் கட்டியாச்சுன்னா ஜெல்லி மாதிரி ஆயிடும்ல. ஸோ அதனால எனக்கு தெரியல எங்கே விட்டுன்னு. ஸோ நான் ஒரு நல்ல பாத்ரூம் கிட்ட வந்து நான் கேட்டு நடக்க முடியும்னு சொன்னார். கூட்டிகிட்டு போயிட்டு குளிப்பாட்டிட்டு அந்த டைமில் இப்படிதான் குளிப்பாட்டே தெரியல, அந்த ரத்தத்தை எடுக்கணுமா எங்கே வெட்டு எங்கே வருதுன்னு தெரியல. அப்போதான் தெரிஞ்சு இந்த நெத்தியில் ரத்தம் அப்படி பிச்சுட்டு ஊற்றிட்டே இருக்கு. அவர் ஹார்ட் பிளாக் இருக்குது சொல்லல, 3 பிளாக், 2 பிளாக் சரிப்படுத்தி இன்னும் 1 பிளாக் சின்னது தான் 30% பிளாக் தான் சொல்லிட்டு அந்த மருந்து தான் கொடுத்துருக்காங்க, பிளட் தின்னிங் மருந்து. அந்த பிளட் தின்னிங் மருந்து எடுக்கிறவங்க வெட்டு விழுந்துச்சுன்னா ரத்தம் ஊற்றிட்டே இருக்கும் 5 டேஸில். நீங்கள் ஆஸ்பத்திரியில் போயிட்டு அது டாக்டர் ஏதாவது செஞ்சால் தான் அந்த ரத்தம் நிற்கும். ஸோ அதனால அந்த ரத்தம் போயிட்டே இருந்திருக்கு. ஸோ நான் குளிப்பாட்டும் போது ரத்தம் போயிட்டே இருக்கு, ஊற்றிட்டே இருக்கு. ஸோ ஒரு குளிப்பாட்டிட்டு நல்லா அந்த சமயத்தில் ஒரு பாசர் நம்ம தாமால இருக்கிற ஒரு பாசர் இருந்தார். அவர் கால் பண்ணோன்னா அவர் வீட்டில் இருந்தார். அவர் போது அந்த டைமில் இருக்க மாட்டார். அப்புறம் அவரை வர சொல்லி அவர் தான் காடி ஓடினார். ஏன்னா இங்கே ஒரு ஆள் பிடிச்சிட்டு இருக்கணும், அந்த ரத்தம் வேகமாக பிடிச்சாதான் நிற்குது. கொஞ்சம் எடுத்துட்டோம்னா அது பாட்டு ஊற்றுது. கிளினிக் கொண்டு போனோம்னா அங்கே டாக்டர்னு பார்த்தோன்னா இது ஹார்ட் பேஷண்ட் ரத்தம் அப்படி பிடிச்சிட்டு வருது, இது நாங்கள் பார்க்க முடியாது, பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போகணுன்னு. அப்படி அங்கேருந்து அவர் தான் கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய ஆஸ்பத்திரியில் போயிட்டு தையெல்லாம் கொடுத்துட்டு 2 ஹவர். அந்த டைமில் கோவிட் டைம், ஓகே, ஆஸ்பத்திரியில் படுக்க வைக்க மாட்டாங்க. கூட்டிகிட்டு போயிருக்கேன். இங்கே கோவிட் கேஸு 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ் நீங்கள் பாருங்கள். அவரை கவனிச்சுட்டுருங்க. கண்ணு மங்கலாக போணுச்சுன்னா இல்லை மயக்கம் தெளிச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் திரும்பி கூட்டிகிட்டு வந்துடுங்க. வீட்டில் இருந்து ஓடி தப்புங்க அனுப்பி விட்டாங்க. ஸோ அன்றைக்கி பூரா நடந்தது வந்து
வெள்ளிக்கிழமை. ஸோ அன்றைக்கி பூரா ஆஸ்பத்திரியில் 5 மணி விடிய காலையில் வரைக்கும் வந்துட்டோம். சரி அன்றைக்கி பூரா வந்து மறுநாள் காலையில் சனிக்கிழமை விடிய காலையில் 4 மணிக்கு மூச்சு அடைப்பு வந்துருச்சு அவருக்கு. எனக்கு மேபி அந்த ரத்தம் போனனால அவருக்கு ஆக்சிஜன் கிடைக்கலையான்னு தெரியல, அவருக்கு மூச்சு இருக்க முடியல, ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், கேஸ் இருக்குது. அந்த டைமில் திருப்பி கூட்டிகிட்டு போனோம். அது எல்லாமே ஆண்டவர் பாதுகாத்து கொடுத்தாரு. அது வந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு. எப்படியோ சமாளித்து ஆண்டவர் அந்த பலத்தை கொடுத்து அந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. இயேசுவோட ரத்தம் சொல்லி, இயேசுவோட நாமம் சொல்லி நம்மளாம் இயேசு ரத்தமும் இயேசு நாமம் சொல்லும்போது நம்ம எல்லாம் பாதுகாக்கப்படுவோம். அதுக்காக நான் ஆண்டவர் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இயேசுவோட நாமம் வல்லமையான நாமம், இயேசு ரத்தம், பேசுகிற ஒரு ரத்தம், ஜெய் கொடுக்குற ரத்தம், ஒரு பாதுகாப்பு கொடுக்குற ரத்தம். அந்த ரெண்டு இயேசு நாமமும் இயேசு ரத்தமும் இருந்தனால தான் விடுதலையே இருந்துச்சு. இல்லைன்னா அவர் அன்னைக்கே செத்து இருப்பாரு. ஆனால் ஆண்டோட மறுபடியும் அவருக்கு புது பாதுகாப்பு கொடுத்து பிசாசானவன் சரி, நம்மளுக்கு எனிமி இருந்தாலும் சரி, எதிரியா சரி, நம்மளுக்கு பிரச்சனை கொண்டு வர நேரம்லாம் இயேசு நாமம் கூப்பிடும் போது நம்மளுக்கு அந்த விடுதலை உண்டு. இயேசு ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுனால நம்மளுக்கு எல்லா பிசாசோட தாக்குதல் வந்து எல்லாமே நம்மளுக்கு பாதுகாப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி நடந்து முடிஞ்சிச்சு. அதே பிற்பாடு அடுத்தபடி அவர் அப்பாவும் உழுவாரு, இங்கே உழுவாரு, அங்கே உழுவாரு. ராத்திரில சத்துல நான் வேலைலாம் முடிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு சரி தூக்கம் வரட்டாங்க போய் படுப்போன்னு ஆவியோட ஒருத்தர் போய் பாரு பார்த்தா ஆள் இருக்க மாட்டார் ரூம்ல. இங்க போயிட்டாரு, படுத்துட்டு இருக்கா, அங்கேயும் இல்லை. அப்போ பாத்ரூம் பார்த்தா பாத்ரூம்ல உளுந்து கிடந்திருப்பாரு. அந்த மாதிரி 2-3 வாட்டி. அப்புறம் அவர் தட்டி எழுப்பி அவருக்கே தெரியாது ஏன் உழுவாரு. இனி கேட்பாரு ஏன் நான் இங்க இருக்கிறேன்னு. அவருக்கு தெரியல. அவர் எந்திரிச்சு வந்துட்டு அங்க போனது, அவர் உழுந்தது இன்னுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு தாக்குல வந்து அவர் சொன்ன மாதிரி சாட்சி சொன்ன மாதிரி அந்த ஒரு நபருக்காக அந்த நபருக்காக ரொம்ப கம்பேஷன் காட்டினால அவர் இறுதியத்தையே கொடுத்துட்டார் அந்த நபருக்கு. ஸோ அவர் அது மூலியமா அந்த வாய்ப்பு எடுத்து அவருக்கு அவரோட காரியம், அவருக்கு வர காசு, அவருக்கு வர ஊழியம், அவருக்கு வர எல்லாமே எனக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தாக்குதல் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் பில்லி சூனியெல்லாம் செஞ்சிருக்காரு அவர் மேலே. ஏன்னா இவர் வந்து நினைச்சு பார்க்கல அவர் செய்வார்னு. அதனால நம்மள யாருமே நம்ம நினைச்சு பார்க்க கூடாது. நம்ம எப்போதுமே இயேசு ரத்தத்துக்குள்ள இருக்கணும், இயேசு நாமம் கூப்பிடணும். ஏன்னா நம்ம இயேசுவோட பிள்ளைனால எப்போதுமே அடிக்கடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இது நம்மளுக்கு ஒரு பாடமா இருக்குது. ஏன்னா சிலத்தை நம்ம அப்படி இழக்காம விட்டுருவோம். நம்ம ஆண்டவர் பிள்ளைன்னு அப்படி விட்டுருவோம். இல்லை, எந்த நேரத்தில் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பிசாசானவன் வந்து நம்ம தாக்கிக்கிட்டே இருப்பான். ஏன்னா நம்ம இயேசுவோட பிள்ளைங்களை, இயேசு ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களை, இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தாக்குதல் கொண்டு வருவான். பிரச்சனைகள் மூலியமா, நம்மளோட செஞ்ச தவறுகள் மூலியமா, நம்ம தப்பான வழிக்கு போனதுனால, கீழ்படியாதனால, இந்த மாதிரி இதெல்லாம் போற இடத்துல அந்த மாதிரி வாய்ப்பு தேடிக்கிட்டே இருப்பான். கட்சியை போல சிங்க போல உழைவுகிட்டே இருப்பான். அதனால நம்ம கொஞ்சம் கூட இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ நம்மளோட பெனவினில் இருந்தாலும் பெனவினில் இருக்கும் போதே இயேசுவோட நாமம் கூப்பிடுங்க, இயேசு ரத்தத்தை கூப்பிடுங்க அப்படி. ஸோ அதனால நான் எப்போதும் ஜெயிப்பேன். ஒரு கட்டம் வரும்போதே டிசம்பர் வரைக்கும். ஏன்னா அவர் செஞ்ச இது வந்து அவர் அந்த 2021 பாசரு செத்து போயிடணும் அந்த மாதிரி செஞ்சுட்டாரு. எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் ஜெபிச்சு எனக்கு புரியல. நான் வீட்டில் நடக்கிற காரியெல்லாம் எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு ஒன்று மட்டும் தான் தெரியும், இயேசு நாமம் கூப்பிட தெரியும், இயேசு ரத்தத்தை தெளிக்கணும், வீட்டு ஃபுல்லாக தெளிக்கணும், அது மட்டும் தான் தெரியும். சில இடத்துல உட்காந்து நான் ஜெயிப்பேன். ஆண்டவரே கூப்பிட்டுருப்பேன், இயேசுவே எனக்கு இதுக்கு என்ன நடந்துட்டு இருக்கே தெரியல, வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, இது ஒரு எனக்கு புரியாத காரியம் நடந்து கொண்டு இருக்கு. ஏன்னா அவராகவே இல்லை. அவங்க தாக்குதல் வந்தனால அவரால் இல்லை. ஸோ அவரால் சொல்ல முடியல என்ன நடக்குதுன்னு. ஆனால் நான் வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே பார்க்குறேன். நடந்து கொண்டது காரியம் எல்லாம் தலைகளாக நடந்துகிட்டு இருக்கு. இது சரியில்லை, என்னமோ சரியில்லை, எனக்கு என்னமோ சரியில்லைன்னு இப்படியே தான் படுபடுறேன். அப்புறம் நாங்கள் யூடியூப்ல மெசேஜ் கேட்போம். அவங்க இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவை கூட ஒரு கட்டம் வரும். அந்த கதை படிப்பேன். அந்த குருடன் இயேசு நடந்து வரும்போது அவர் கதறி கூப்பிடுவாரு, தாவீது குமாரே என் மேல கொஞ்சம் மனம் ஏறுது. அது கூட அந்த கதை படிச்சுட்டு கூட நான் கூப்பிடுவேன், ஜீசஸ் சன் ஆஃப் டேவிட் ஹேவ் மர்சி ஆன் அஸ் அப்படி கூப்பிடுவேன். ஆனால் ஆண்டு ரூபாயில எனக்கும் கட்டினாரு. ஸோ எனக்கு தெரியல நடக்குது. ஆனால் ஆண்டு ஒன்று படிப்படியாக ஆண்டு வழி எடுத்துட்டு இருக்காரு. டிசம்பர் வரைக்கும் என்னால் முடியல, எனக்கே தெரியல என்னன்னு. அப்புறம் தான் நான் சொன்னேன், சரி நான் வேலைக்கு போகணும், ஒரு ஆள் பார்த்துக்கணும். ஸோ அதனால நான் ஹோம்க்கு அனுப்புனேன். ஹோம்ல அனுப்பும்போது
அது வீட்டில் இன்னும் நல்லா இருந்தாரு. நல்ல நல்ல ஒரு இடம் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு வேலையில் அனுப்பிட்ட 1 மாதம். அப்புறம் சரி 1 மாதம் அவரால் எல்லாம் பார்த்த உடனே சொன்னா சரி வராது, கூட்டிகிட்டு வந்துடும். அந்த டைம்ல தான் இவங்க சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, நீங்கள் பணம் அனுப்புங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிற பேர் தான் அனுப்பினேன், பணம் கூட அனுப்பலை, பேர் தான் அனுப்பினேன். அவர் எடுத்து கொடுத்து சிஸ்டர் கொடுத்து ஜெபிச்சாங்க. ஜெபிச்சோட ஆண்டவர் வந்து சிஸ்டர் நிறைய காரியம் பேசியிருக்காரு. பேசிட்டு அவங்க சொன்னாங்க, இல்லை நான் வந்து பாஸ்டருக்காக ஜெபிக்கணும், ஆண்டவர் சொன்னாரு அவருக்காக ஜெபிக்கணும், ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்குன்னு. அப்புறம் அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் 1ஆம் தேதி February மாதம் பாஸ்டரை கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. கூட்டிகிட்டு வந்தோடனே அப்போதான் அவங்க உட்கார வச்சு பாஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் நம்ப முடியல, ஏன்னா அவர் இன்னும் அந்த தாக்குதல் இருந்ததுனால அவருக்கு புரியல. ஆனால் எனக்கு புரிஞ்சிச்சு, பிகாஸ் சில காரியம் நடந்துக்கிட்டு அவருக்கு தெரியல நடக்குதுன்னு. ஆனால் எனக்கு புரியுது சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண பிற்பாடு அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு நபர், இவங்க யாரு பாசிபிள்ஸ்ன்னு தெரியாது. அப்போதான் முதல் நாள் பார்க்குறாங்க பாசிபிள்ஸ். அன்னைக்கு தான் 1ஆம் தேதி February மாதம் பார்க்குறாங்க. ஆனால் பாசிபிள்ஸ் எப்படிப்பட்டவர், அவர் என்ன ஊழிச்சு, அவர் நபர் யாரு, அவர் எங்கே இருக்கிறாரு, இந்தியா இருக்கா, எத்தனை வருஷம் தொடர்பு, அவர் எப்படி வந்தாரு, என்ன செய்து கொண்டிருக்கா, எல்லாமே இயேசுவானவர் வந்து ஒரு சிஸ்டர் அப்படி வெளிப்படுத்தினாங்க. ஆமென். ஸோ இயேசு நாம கூப்பிடும்போது அவர் வருவார், எப்படியாச்சும் ஒரு உதவி அனுப்புவார். எனக்கு இவங்க தெரியாது, இவங்க சொன்னாங்க, கொடுத்தா அப்படி வந்தாங்க. வந்து சில காரியங்கள் அவங்க சொல்லும் போது உண்மை. ஏன் சொல்ல முடியும் உண்மைன்னா, அவங்க எனக்கு யாரும் தெரியாது, அவங்க வில்சன் யாருன்னு தெரியாது. ஆனால் அவங்க எடுத்து சொல்லும் போது ஒரு காரியம் சொல்லும்போது இப்படி நடக்குது, அதெல்லாம் எல்லாமே உண்மை. வந்து கையை வச்சு ஜெபிச்சு ஆண்டவர் பூர்ண சுகம் கொடுத்தாரு, விடுதலை கொடுத்தாரு. அதுக்கு பிற்பாடு உடம்பு லைட்டா ப்ரே பண்ண கையோட நேற்று என்ன சாப்பிட்டாரு இன்னைக்கு சொல்ல தெரியாது அவருக்கு. காலையில மருந்து சாப்பிட்டாருன்னு திரும்பி கேட்பாரு, மருந்து கொடுக்கலையா, இப்பதான் சாப்பிட்டீங்க அப்படி இருந்தவர் ஜெபம் பண்ண முடிஞ்ச கையோட அப்புறம் எல்லாம் முடிஞ்சோடனே வெளியில எல்லாம் உட்காந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு 10 வருஷம் கடையெல்லாம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், என்ன 10 வருஷம் கனவுலாம் பேசிடுறேன். மறுபடியும் அந்த நினைவு வந்துருச்சு. ஒரு நிமிஷத்துல இயேசு நாமத்துல அவங்க ஜெபிச்சு முடிஞ்ச காரியம் முடிஞ்ச கையோட நினைவு வந்துச்சு. உடம்பு லைட்டா போச்சு. இங்க இருந்த கழுத்துல இருக்க வலி 1 வருஷமா வலி சொல்லுவாரு. நான் ஒரு குளிப்பாட்டும் போது இந்த இடம் அப்படியே கருப்பா இருக்கும். அந்த ஜெபம் முடிஞ்ச கையோட அன்னைக்கு ராத்திரி அவரோட குளிப்பாட்டும் முடிஞ்சு இங்க அந்த கருப்பு இது காணும். உண்மையே சுகம் கொடுக்கிறவர், உண்மையிலே விடுதலை கொடுக்கிறவர். அவர் ரத்தம் வந்து ஆபேல் ரத்தம் பேசும் சொல்லுவாங்கல்ல. டைம் வந்து அண்ணாக்காரன் வந்து தம்பிக்காரன் கொலை அடிச்சோடனே ஆபேல் செத்து போயிட்டாரு. ஆனா ஆபேல் ரத்தம் ஆண்டவர் நோக்கி கதிர்ந்துச்சு. அதே போல இயேசுவோட ரத்தம், அது தேவகுமாரனோட ரத்தம், அதோட நம்ம மகிமையில் உள்ள ரத்தம் நம்மளுக்கு எல்லாமே விடுதலை கொடுப்போம், பாதுகாப்பு கொடுக்குது, நம்மளுக்கு சுகம் கொடுக்குது, எல்லாமே இயேசு. அதுக்காக நன்றி செலுத்திக்கிறேன். தான் சாட்சி. யாராவது தாங்க சாட்சி சொல்லுது? நான் ஒரு சாட்சி சொல்றேன். தேங்க் காட் என்னன்னா, அவங்க சொன்னாங்க மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் நம்ம இருக்கேன், எனக்கு தெரியும். நான் ஆஸ்மேட்டிக், எனக்கு தெரியும். ஒரு வாட்டி ஐசியூலுக்குள்ள போட்டுட்டேன். மூச்சு ரொம்ப கஷ்டப்படும். இன்னமும் உயிர் நம்ம விட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். பட் தேங்க் காட் ஃபார் 3 years nothing. இன்னும் ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி இல்லாட்ட 4 வாட்டி எமர்ஜென்சி இருக்கு பூந்துருவேன். சொந்தமாக போயிட்டு எனக்கு தெரியும் இனஃப் ஆக்சிஜன் மை பாடி. அங்கே போய் செக் பண்ணதான் அதை பார்த்தா 91, 90 தான் இருக்கும் ஆக்சிஜன். அப்புறம் 3 வாட்டி எடுக்கணும். 3 வாட்டி எடுத்துட்டா அப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க, இல்லை யூ ஸ்டில் ஹேவ் தி விசிலிங் சவுண்ட். அப்போ நான் கொஞ்சம் இந்த மருந்துலாம் ஆன்லைனில் கொஞ்சம் படிச்சிருப்பேன். எனக்கு வேணாம், நான் ஐ டோன்ட் ஸ்லீப் இன் ஹாஸ்பிட்டல், யூ ஜஸ்ட் ட்ரிங்க் ஹைட்ரோகாட் போதும். அவன் முடிப்பாய் மருந்துலாம் கொஞ்சம் தெரிஞ்சுருக்கேன், ஹைட்ரோகாட் எடுத்துங்க சரியாயிடும். ஐ வாக் அரவுண்ட் எனக்கு நார்மல் ஆகிடுவேன். அப்போ வச்சுட்டாங்க. I have the sign. So far for 3 years nothing. But still I use the farm. Just அதுக்கு நம்ம எல்லாம் பார்மல நிப்பாட்டிருந்தது. I just use the farm. Thank God for 3 years nothing so far. ஆண்டவர் சுகம் கொடுக்கிற தேவனா இருக்கிறேன். As long we trust him. கர்த்தர் பிரசன்னாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
அதோட மகிமைக்கு ஒரு சாட்சி. நாங்கள் வந்து பாஸ்டர் மைக்கேல் அவரோட ஒய்ஃபாக இருக்கிறேன். இந்த ஊரில் உள்ளவங்க தான் எல்லாரும் தெரியும். 2 வருஷம் சென்று போன வருஷம் டிசம்பர் மாதத்தில் என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் வீட்டில் ஒரு ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருள் காணா போயிடுச்சு. அது ரொம்ப மனசு கஷ்டமான காரியம், நாம் வெளியே சொல்ல முடியாது, சிலருக்கு தெரியும். காணா போன பிறகு நாங்கள் ரொம்ப கஷ்டமாக, எங்களோட கிறிஸ்மஸே சீசனே அப்படியே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் ரொம்ப மன்றாடி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவர் என்ன நடக்குது, வாய்னோ அந்த காலையில் அதிகாலையில் நான் 4 மணிக்கு ஜெபிக்கிறேன். அந்த காலையில் சம்பவம் நடக்குது. ஏன்னா ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, இது எதுவும் காரணம் அனுபவிச்சிருக்கிறாரு, ஏன்னா இது இப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா அப்போ ஆண்டவர் அந்த அந்த காலத்தில் ஒரு 2 வாரமாக ஆண்டவர் 1.5 வாரம் இருக்கும். ஆசிரியர் என்ன செய்யறாரு, உங்களை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோட சாட்சி வருது. நாங்கள் அவங்கள சந்திச்சிருக்கிறோம். அப்போ இந்த சாட்சி வரும்போது என்ன செய்யறோம், உடனே இந்தியாவுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஃபோன் ப்ரே பண்ண சொன்னாங்க. அது காட்டில மற்ற பாசங்களும் நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சவங்க ப்ரே பண்ணி சொல்லும் போது தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, இன்னைக்கு நடக்கும், இந்த பொருள் இப்படி கிடச்சிடும் அப்படி இப்படி கிடச்சிடும் சொல்கிறாங்க அவங்கெல்லாம். ஆனால் சிஸ்டர் ஒரு காரியம் சொன்னாங்க, கிறிஸ்மஸ் டே உங்களுக்கு கிறிஸ்மஸோடு உங்க கூட இருப்பாங்க அந்த காரியம். அப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு மைண்டில் வச்சுட்டேன். ஆனால் ஆண்டோட ஒன்றுமே நான் செய்ய மாட்டேன், நான் சமைக்க முடியல. ஐ வென்ட் இன்டு காட்ஸ் பிரசன்ஸ் சொல்லி அந்த ஆண்டோட பிரசன்ஸுக்குள்ளே போனால் அப்படியே ஒரு ஆறுதல். ஐ நோ ஆன்சர் இஸ் தேர். உங்க 100% ஆன்சர் இருக்குது, அங்கே தான் எனக்கு ஆறுதல். அப்போ நான் ஒரு பக்கம் உள்ளுக்கு தைரியம். அப்புறம் ஜபத்தை விட்டு வெளியே வந்தோன்னா அப்படியே மற்ற காரியங்கள் செய்யும்போது மறுபடியும் ஓடிடுவேன், ஜபத்துக்கு உட்காந்துருவேன். அப்படின்னா அந்த மாதிரி காரியம். பட் காட் கேப்ட் ரிமைண்டிங், ஒரு சின்ன திருவாணி காணா போனதோட வஸ்தையில் நான் அவனுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துனேன். ஒரே ஜிஹெச் வஸ்தையில் ஒரு பொருள் காண போச்சுன்னா சின்ன திருவாணி. அது அந்த நேரத்தில் அது பெரிய பொருள் இல்லை, திருவாணி தான், தோடு திருவாணி, நட்சத்திரத்தோடு. அந்த அம்மா அது போட்டு ட்ரெஸ்ஸிங்க்கு அனுப்பும் போது அது காண போச்சு, உனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தேன். என்னென்ன காரியம் எனக்கு காண போனது உனக்கு கண்டுபிடிச்சி, கொஞ்சம் ஒரு செயினை காண போயிட்டா உனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தேன். ஏன்னா உன்னோட வீடு காரியம், உன்னோட லோன் காரியத்தில் போய் அதே ஆஃபீஸில் நான் நிறுத்தினேன். உடனே இதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை, ஆனால் ஆவியானவர்களுக்கு ஞாபகப்படுத்தி ரிமைண்ட் பண்ணிட்டு ஒரு காரியம். ஸோ எவ்ரி டைம் காட்ஸ் பிரசன்ஸ் வாஸ் ஸ்வீட் ஃபார் மீ. அது ஒரு அனுபவம், ஏன்னா. ஆனால் இதுவும் ஆண்டவருக்கு அதை கொண்டு வந்துடுவார் அந்த பொருளைன்ட்டு நான் விசுவாசத்து மனசுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் தான். ஜபம், அந்த ஜபத்தில் உட்காந்தா எனக்கு ஆண்டவரை துதிச்சுட்டு அங்கே தான் எனக்கு சமாதானம். அப்போ ஆண்டவர் இந்த சிஸ்டர் மூலமாக சொன்னது நான் பெரிய ரொம்ப சீரியஸாக எடுக்கல தான். ஆனால் அந்த கிறிஸ்மஸ் நாளில் வந்து பிஃபோர் 12 midnight ஆண்டவர் அந்த பொருளை கொண்டு வந்து சேர்த்தார். பெரிய சாட்சி. அப்போதான் ஆண்டவர் சொன்னார், கணக்காக அவங்க மகப்புற கட்டிருக்கான், அம்மா நீங்கள் சொன்னீங்களே கிறிஸ்மஸ் டே இன்னும் ஒன்றும் நடக்கலையே. இந்த 12 midnight அவங்களுக்கு இருந்த அக்கறை கூட எனக்கு இல்லை. I didn't concentrate on that. அது கெப்பாசிட்டேட் பண்ணல. அந்த நாள் சொன்னாங்கல்ல, அதே நாளில் ஆண்டவர் அந்த அற்புதம் செஞ்சார். ஆண்டவருக்கு சோத்திரம். ஆண்டவர் நம்ம கைவிடுவதில்லை. ஆனாலும் ஒரு சம்பவம் நடந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எங்கள் விசுவாசி, சபை விசுவாசி, திடீர்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். நான் சொல்கிறேன், எங்கள் சபை விசுவாசி இந்த காரியம் ரொம்ப க்ளோஸான விசுவாசி வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் வாங்க பாஸ்டர், இவர்கிட்ட சொன்னாங்க. இவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, பாஸ்டர் அந்த கர்லிங் கோயிலில் வந்து நல்லா சொல்லுவோம், எங்க இருந்து நம்மள எங்க சொல்றாங்க காணா போன பொருள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த கர்லிங் கோயில்ல வந்து சொல்லுவாங்க வாங்க. பாஸ்டர் சொல்றாரு, இவர் 2 பாட்டு கொடுத்தாரு. பாட்டு கொடுத்து அடுத்த நாள் புண்ணால் வழியை வந்தாரு. சாரா புண்ணால் வழி வந்தார். வச்சுக்காதீங்க, நான் சொல்றது பாஸ்டர் நீங்க சொல்லுங்க, கோயில்ல கணக்கா சொல்லுவாங்க, இந்த ஏரியால தான் இருக்குது சொல்லிடுவா, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவர் சொல்றாரு. நான் யாரை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் சொல்றேன். அவர் கேட்குறேன், யாரை பார்த்து நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றேன். அதுக்கு அனுப்பிட்டேன். ஆனா என் உள்ளத்துல என்ன தெரியுமா கேள்வி, ஆண்டவரே எங்க உங்க தீர்க்கதரிசி? I told the Lord, where are your prophets? My husband is a prophet. அவர் உடைச்சு போயிருக்கிறாரு. எங்க உங்களோட தீர்க்கதரிசிங்களா? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, வாங்க போய் பார்க்கலாம், கணக்கா சொல்லுவாரு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எங்க ஆண்டவரே உங்களோட தீர்க்கதரிசிலாம் எங்க? கணக்கா சொல்றவர்கள் எங்க போயிட்டாங்க? ஜீவன் உள்ள தேவனே, நாங்க விசுவாசத்துக்கு இத்தனை வருஷம் வந்தோமே. எலியா வந்து சொல்றாரு, நான் ஒருத்தர் தான்,
இஸ்ரவேல் தீர்க்கதரிசி பொழைச்சிருக்கிறார், எல்லாத்தையும் ராஜா ஆகாஸ் ராஜா கொண்டுட்டாரு, எஸ்பேல சேர்ந்து கொண்டுட்டாங்க சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருத்தர் இல்ல, 700 பேர் கோயில நான் வச்சிருக்கிறேன். There are 700 knees that has not bowed to bow. I have them. உனக்கு தெரியாது, நான் வச்சிருக்கிறேன், அவங்க ரகசியமா வச்சிருக்கிறேன். ஆண்டவரே தீர்க்கதரிசி சொல்றாரு. அதே போல நான் அந்த கேள்விக்கு கேட்டது ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. இந்த சகோதரியோட இணையும் போது அவங்க கணக்கான சொன்ன டைம் அதை நான் மறந்துட்டேன். பொருள் கிடைச்சோட சந்தோஷம் வர்றதுக்கே ஒரு டைம் எடுத்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, உடனே அப்படி கூட வரல அந்த 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 பாதிப்பு. ஏன்னா அப்ப ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரு, நீ கேட்டியே எங்க எங்க தீர்க்கதரிசிகள் கணக்கா குறிப்பா எக்ஸாக்டா ப்ரிசைஸா சொல்றாங்க, எங்க கேட்டியே நான் கொண்டு வந்து உன்னை சேர்த்திருக்குன்னு சொன்னாரு. God is so wonderful. ஆண்டவர் வந்து நம்ம தேவன், பேசுகிற தேவனா இருக்கிறார். Amen. நம்மளை கைவிடவே மாட்டார். தண்ணீரில் கடந்தாலும் அக்கினியில் கடந்தாலும் அவனோட இருக்கிறேன், நீ வெந்து போக மாட்டேன், நீ முழுகி போக மாட்டேன். அதுதான் நம்மளுக்கு கொடுக்குற வாக்கு. ஆமென். நம்ம பரலோகம் போக சேர வரைக்கும், வாசல் வரைக்கும் கூட பிசாசு நம்மளை போட்டு தாக்கிட்டு தான் இருப்பான். நீ ஒரு ஊழியக்காரரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், ஒரு மூப்பரா இருக்கலாம், சபையில ஒரு அப்போஸ்தலரா இருக்கலாம், ஒரு அப்போஸ்தலுக்கு கூட அந்த தாக்கம் வரும். ஆனா நம்ம ஜெயம் கொள்கிறவன் அது மாதிரிலாம் சிங்காசனத்துல உட்கார வைப்பேன்னு சொல்லுவாரு, ஜீவ பிரச்சத்தை சாப்பிட வைப்பேன்னு சொல்றாரு. இதெல்லாம் அவர் கொடுக்குற வாக்கு தத்தங்கள் நம்ம பிடிச்சு கொள்ளணும். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பல பிரசங்கம் பண்ணிடலாம், சாரி, பல உபத்திரம் நம்ம கடந்து போகும்போது ஜஸ்ட் ரிமெம்பர் ஆண்டவர் நம்மளை கைவிடுறது இல்லை. கூடி வந்த இந்த இடத்துல ஆண்டவர் பிரசனம் மெய்யாகவே அற்புதமாக இருக்கு. அல்லேலூயா. எங்களோட பிள்ளையாரம் புரிந்திருக்கிறோம், இதெல்லாம் பாக்கியவான்கள், என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். இல்லையா, அதிகமாக டைம் ஓடிச்சு, சிஸ்டருக்கு நம்ம டைம் கொடுப்போம். இது சாதாரண ஒரு பாத்திரம் அல்ல, தேவனால் தெரிந்த ஒரு பாத்திரம். ரட்சிக்கப்பட்டு 2 வருஷமாக கத்தோட நெருங்கி வரும்போது வேதத்தில் சில காரியங்கள்லாம் நம்ம ஒன்றும் கற்றுக்கொள்ள இந்த ஆண்டு அவங்களுக்கு அற்புதமாக கற்றுக் கொடுக்குறாரு. ஆவியானவர் அவங்களுக்கு விசேஷமாக கற்றுக் கொடுத்து எல்லாம் மேன்மையான காரியங்கள் வெளிப்பாடு கொடுத்து வெளியே கொடுக்குறார். ஆனால் அவங்களோட உட்காந்து பேசும்போது ஆண்டோட பிரசனம், ஆண்டோட வல்லமை, தேவ ரகசியங்கள், சில காரியங்கள் அவங்க பேசும்போது சில காரியங்கள் நம்ம வெளியே சொல்ல முடியாது. அது சொல்கிறத நாங்கள் 2 பேர் கேள்வி கேட்போம், இப்படி இருக்கா இல்லையா. ஆனால் சில நேரத்தில் நாங்கள் பார்த்துட்டு அனுபவ ரீதியில் பைபிள் ஆராய்ந்து பார்க்கும்போது அவங்க சொல்கிறது கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இருக்கும், இது மாதிரி நடக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அது மாதிரி ஒரு காரியங்கள் அவங்க வெளிப்படையாக பேசுவாங்க. நாங்கள் அவங்கள தூண்டி விட்டு அப்படியே எப்படியாவது இயேசு வரப்போறாரு, இயேசுவோட ரகசிய வருகை இருக்கான்னு கேட்பாங்க. அது சரியா பதிலே வரல. ஒரு நாள் முன்னாடி வச்சு அப்பதான் பதில் கொடுத்தாங்க, இயேசுவோட ரகசிய வருகை இருக்கு, திடீர்னு நம்ம காணாம போயிடுவோம், 7 வருஷம் உபத்திரம், அதுக்கப்புறம் தான் பயங்கர வகை இயேசு வருவான்னு சொல்லி அப்பதான் இயேசு எங்களுக்கு சந்தோஷம் இல்லையா. நாங்கள் இந்த ஊழியத்திலே ஈடுபட்டு காரியங்கள் இந்த 3 மாசமாய் அநேக ஜனங்களை சந்திக்கும் ஆண்டு தெளிவாக இப்படி என்ன நடக்குது, என்ன செய்கிறாங்க ஆண்டு தெளிவாக மூலமாக வெளிப்பாடு கொடுத்து அந்த குடும்பத்தை விடுவித்து அநேக குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இல்லையா, ஃபேமிலிக்காக ஜாப் பண்ணுவாங்க. ஆண்டு சொல்ல இவருக்கு இந்த பிரச்சனை, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்படியாக சொல்லி அந்த பிரச்சனை எப்படி அவங்க வழி சொல்யூஷன் கொடுப்பாரு, அவங்க வந்து ஜெபிப்பாங்க. அது மாதிரிலாம் ஆண்டவர் பணியாற்றி கொடுக்குறாரு. எங்கள் ஃபேமிலிக்கே கவர்மெண்ட் 100 வருஷம் கொண்டு போயிட்டார். எங்கள் ஃபேமிலியில் 100 வருஷம் என்ன நடந்துச்சுன்னு ஆண்டு வெளிப்பாடு கொடுத்தாரு. எங்கள் அப்பாவோட தாத்தா என்ன செஞ்சார், நானே பயந்துட்டேன். சில காரியங்களை நானே ஒத்துக்கிட்டு அப்புறம் எங்களோட தங்கச்சி ஹஸ்பண்ட் அவரும் எங்கள் 2 பேரும் தெரியும் எங்கள் குடும்பத்தில் நடந்துச்சு. எங்கள் அப்பாவோட அப்பா என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சில காரியம் அவரே சொன்னார், ஆமாம் அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கான விசேஷமாக ஒரு கிருபை, ஒரு தயவு, ஒரு அபிஷேகம் கொடுத்துருக்கிறார். நான் சொல்ல மில்லியன்ஸில் ஒரு ஆளுக்கு ஒரு அனுபவம் கொடுத்துருக்காரு. அது இல்லையா, எல்லாருக்கும் இந்த அனுபவம் கிடைக்காது, நான் அவங்களுக்கு அனுபவம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அனுபவத்தை நாம் கண்ணால் பார்த்து காதலை கேட்க போகிறோம். இன்னும் ஆண்டர் எப்படி வழிநடத்த தெரியாது. ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம், சரிங்களா? சிஸ்டர் சுமிதா, சுமிதா, லெட்ஸ் வெல்கம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கேக்குதா?
கொஞ்சம் த்ரோட் கொஞ்சம் எனக்கு இதா இருக்கு, பெயினா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. என் பேர் சுமிதா. என் கூட ஹஸ்பண்ட் மகள் 2 பேர் வந்திருக்காங்க. 2 பசங்க எனக்கு. சன் கீர்த்தி யூஎஸ்ல படிச்சு இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்புல. நம்ம சாட்சி மெசேஜ் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். எல்லாரும் எழுதி நிற்போம். ஹalleluya. Thank you Jesus. அப்பா ஆண்டவரே, எங்களை அதிகமா நேசிக்கிற எங்களை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே இந்த மாலை வேலை ஜெபம் ஆண்டவரே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே எங்களை இங்க அன்பா அழைத்து ஆண்டவரே வின்சென்ட் பாஸ்டர் அவங்க மனைவி, ஆண்டவரே மைக்கேல் பாஸ்டர் அவங்க மனைவி, ஆண்டவரே பாலன் பாஸ்டர் அவங்க மனைவி, அவங்க பிள்ளைகள் அந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. இவங்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஏசப்பா இந்த நேரத்துல என்ன ஒரு சாட்சியாக நீங்க நிறுத்துறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க செஞ்ச எத்தனை அற்புதங்கள் அந்த அதிசயங்கள் எல்லாம் நான் நீங்க சொல்ல போறேன் ராஜா. அவர்களுக்கு நான் கண்ட காட்சிகள் சொல்ல போறேன் ராஜா. ஏசப்பா ஆண்டவரே உங்களோட வார்த்தை கொண்டு என் மூலமா நீங்க பேச போறதுக்காக நன்றி அப்பா. ஆவியானவரே எங்க மத்தியில நீங்க இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த சபையானவரை நீங்க நிறுத்துறதுக்காக நன்றி அப்பா. உங்களோட ஆவியில நீங்க நிறுத்துறதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஆவியானவரே என்னை கொண்டு நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து தாழ்மையோட ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. Please sit down. Thank you. Praise the Lord. நிறைய சாட்சிகள் நம்ம கேட்டோம். அற்புதத்தின் தேவன் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சாட்சி. இப்ப இந்த நாள்ல உயிரோட இருக்க காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஜூலை 3ஆம் தேதி என்னோட சர்ஜரி. 11 to 5:30 என்னோட சர்ஜரி டைம். ஸோ அதுல வந்து கரெக்டா 2 பெல் அடிக்குது. தேட்டர்ல ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. 2 பெல் அடிச்சது 2 மணி மத்தியானம். என்னோட பாடியை பாக்குறேன், என்னோட ஸ்பிரிட் வெளியில வந்துச்சு, என்னோட பாடியை பாக்குறேன். ஸோ அந்த ஓடியில வந்து என்னோட பாடி பார்த்த உடனே இது நான் பாக்குறேன். ஏன்னா என்னோட பாடி அதே மாதிரி என்னோட ஆவியும் அதே உருவத்துல தான் இருக்குது. ஸோ அது பாக்குறதுனால எனக்கு என்னோட சரீரத்தை நானே பாக்குறேன். இறந்து கெடுக்கிறது பாக்குறேன். தலையை பாதி ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய டியூமர் கட்டி ஒரு ஸ்டீல் பவுல்ல வச்சிருக்கிறாங்க. 2 பிளாஸ்டிக் கண்டெய்னர் காலியா இருந்தது. ஆனா 5:30 மணிக்கு 3 ஃபில் ஆயிடுச்சு. இந்த சாட்சி வித் வீடியோ பிக்சர்ஸோட நாங்க யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறோம். சுமிதா டெஸ்டிமனி நித்திய ஜீவன் கேல போனீங்கன்னாக்கா அது போட்டாக்கா வரும், ஃபுல் டீட்டெயிலா வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னோட பாடியை நான் பாக்குறேன். டாக்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க, நான் அதுவும் கேட்கிறேன், காதுல கேட்கிறேன். அவங்க பேசுறது, அவங்க பண்ற காரியங்கள் எல்லாமே எனக்கு தெரியுது. என்னால பார்க்க முடியுது. ஏன்னா என்னோட ஆத்மாக்கு உயிர் இருக்கு, என்னோட பாடிக்கு உயிர் இல்லை. அப்படியே இறந்து போயிருக்கிறது நான் பாக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அப்படியே சுத்தி பாக்குறேன். டாக்டர்ஸ் எல்லாம் பேசுறாங்க, ஸ்டிச்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு பாடியை வந்து ஃபேமிலிக்கு ஒப்படைச்சிடலான்னு சொல்லி. ஸோ அதுவும் என் காதால கேட்குறேன். பார்த்தா தலையை பாதி ஓப்பன் பண்ணி பொழந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அது பார்த்த உடனே அப்புறமா மேலே பார்க்குறேன். ஒரு மேகத்துலேருந்து ஒரு பர்சன் வராருன்னு தெரிஞ்சது. அவர் யாருன்னு பார்த்தா ஒரு 100 சூரியனோட வெளிச்சத்துல ஏசப்பா வராரு. ஏன்னா ஏசப்பாவோட முகம் வந்து என்னோட உள்ள மனசுல வந்து ஆழமா பதிஞ்சிருந்தது. இவர் தான் ஏசப்பான்றது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அப்புறமா அவர் பார்க்குற அதே ஒயிட் கவுன் போட்டு ஒரு ரெட் ஷால் போட்டுட்டு வராரு. ஸ்பிரிட்டுகளுக்கெல்லாம் வந்து வெதர் எல்லாம் தெரியாது, எவ்வளோ சூடு கோல்டு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா இது ஆவியில நான் இருக்கிறேன். ஸோ அந்த சூரியனோட வெளிச்சத்தை பார்க்க அவ்வளோ பிரகாசமா இருந்தது அவர் முகம். வந்த உடனே என்னோட ஸ்பிரிட்டை லிஃப்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாரு. ஹெவனுக்கு சொர்க்கலோகத்துக்கு நான் படியேறி தான் போறேன். அப்படி படியேறி போறதுக்குள்ள அவர் கையை பாக்குற, அந்த கையில ஹோல் இருந்தது. அப்படியே இந்த கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு, என்னோட ரைட் ஹேண்ட் இதை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. கீழே அதுல ஒரு சின்ன வேடிக்கை, எனக்கு கீழே பாக்குறேன் என்ன நடக்குதுன்னு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாக்குற நரகலோகத்தை பாக்குற ஈவில்ஸ் எல்லாம் வெந்துட்டு இருப்பாங்க ஃபயர்ல. வா 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 ஏசு கூட ஏன் போற அப்படி குதிக்குதுங்க. ஸோ அப்ப கூட வந்து ஆண்டவர் கை கட்டியா என்ன பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்புறமா நான் அப்படியே போறேன். பெரிய ஒரு ஹெவன் டோர் ஓபன் ஆகுது. பெருசு அகலமான ஒரு ஹெவன் டோர் அப்படியே ஓபன் ஆகுது. அப்படியே கூட்டிட்டு போறாரு.
என்னை கூட்டிட்டு போறதுக்குள்ள வந்து என்னோட ரைட் லெக் தான் உள்ள வச்சுட்டு பார்க்குறேன். பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கு ஹெவன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் பார்க்குறேன், பச்சை பச்சைன்னு ட்ரீஸ், ஃப்ரூட்ஸுங்க பார்க்குறேன், ஃப்ளவர்ஸ் பார்க்குறேன், லேக்கு பார்க்குறேன், ரிவர் பார்க்குறேன், மவுண்டனு, ஃபவுண்டன் எல்லாமே பார்க்குறேன். ரொம்ப அழகா இருந்தது. ஆனால் அந்த நறுமணம் அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகு அந்த நறுமணம். அந்த மாதிரி பர்ஃப்யூம் எங்குமே கிடைக்காது. ரூத் சிஸ்டர் எங்குமே கிடைக்காது அந்த மாதிரி பர்ஃப்யூம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நறுமணம் அங்க. அது ரொம்பவே. அப்புறம் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸை பார்க்குறக்குள்ள அவ்வளோ நல்ல மியூசிக், மெலோடியஸ் மியூசிக். அந்த அந்த ஆராதனை, அந்த சாங்ல வந்து என் வாழ்நாளெல்லாம் அங்கே இருந்துடலாம் போல அப்படி தோணுச்சு. ஏன்னா எனக்கு வந்து லைக் 12 இயர்ஸா ஒரு உபதிரவ காலம், எனக்கு சஃபரிங் டைம் வந்து அவ்வளோ ஒரு பாடுகள் எனக்கு. ஸோ அப்போ அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் ஏசப்பா பார்த்து சொல்றேன், ஏசப்பா இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கே இருந்துடுறேன்னு சொல்றேன். அவரு சிரிக்கிறாரு, எதுவும் பேசல. அப்புறம் வந்து போயிட்டே இருக்கிறோம். ஒரு அழுற குரல் மட்டும் எனக்கு கேட்டது. யாரு ரொம்பவே க்ளோஸா கூடவே வாழ்ந்த ஒரு குரலாச்சு இது. யார் அழுகுறாங்கன்னு பார்த்தா, கீழே பார்த்தா என்னோட மூத்த மகள் ஷர்லி. அவ அழுதுட்டு இருக்கிற மம்மின்னு. என்னோட பாடி படுக்க வச்சிருக்கிறாங்க, மாலெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப சோகமா நின்று இருக்கிறாரு. இறந்து போன என்னோட பாடிக்கு கூட்டம் சொந்தக்காரெல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஓ நான் இறந்து போய் இங்கே வந்துட்டு இருக்கிறேன்னு. அப்பதான் எனக்குள்ள இருக்கிற நியாயத்தை கேட்டேன். 12 இயர்ஸ் என்னோட லைஃப்ல ஏன் இவ்வளோ சஃபரிங், இவ்வளோ பாடுகள் எதுக்குன்னு ஏசப்பாவை நான் கேட்குறேன். ஏன் ஏசப்பா இப்படி பண்ணீங்க? என்னோட மூத்த மகளுக்கு வந்து 1 வயசுல ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது, ஹார்ட்ல ஹோல் இருந்ததுன்னு சொல்லி. ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த டைம்ல ஷர்லியை வச்சு. ஸோ 1 வயசுல பிள்ளைக்கு வந்து சர்ஜரி முடிஞ்சு சக்சஸாக ஆயிடுச்சு. ஆனால் அந்த வால்வு இன்க்ரீஸ் பண்ணல. 1 வயசு குழந்தைல அது என்லார்ஜ் பண்ண முடியல, ரொம்ப மெலிசா இருந்ததுன்னு. அப்புறம் வந்து நாங்கள் துபாயில் ஒரு 10 வருஷம் அங்கே இருந்ததுனால குழந்தைய ஒரு சர்ஜரி முடிஞ்சு ஒரு 3 மாசம் இருந்து கூட்டிட்டு போயிட்டோம். அங்கே போன பிறகு ஒரு 4 இயர்ஸ் துபாயில் இருக்கிறக்குள்ள அவனுக்கு எக்கோ டெஸ்ட் எடுத்தோம். அந்த டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த மகளுக்கு 10 வயசு ஆனக்குள்ள நீங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், வேற ஆப்ஷனே இல்லை, அது என்லார்ஜ் பண்ணணும், அப்போ நீங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும், ஏன்னா வால்வு ரொம்ப மெலிசா இருக்குதுன்னு சொல்லி. எனக்கு ரொம்பவே மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஐயோ பெண் குழந்தை 2 ஒரு தடவை நெஞ்சு கிழிச்சிட்டாலே போயிடுச்சு, இப்ப மறுபடியும் நெஞ்சை கிழிக்கிறாங்களே, என்னடா இதுக்கு ஏன் இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமா இருந்தது எனக்கு. சரி அதுவும் தாங்கிக்கின்னு வந்து மென்டலி நாங்கள் செட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இவருக்கு பெட்ரோனாஸ்ல ஜாப் கிடைச்சது. மலேசியாவுக்கு வந்து மலேசியாவுக்கு நாங்கள் 9 வருஷமா மலேசியாவில் இருக்கிறோம். அப்புறம் வந்த பிறகு 2014 என்னோட 2வது மகள் கன்சீவ் ஆகிறா. 10 மந்த் முழுசா பிறந்த குழந்தை, சி செக்ஷன்னு. அது எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐசியூல வச்சிடுறாங்க, கையில கூட கொடுக்கல. ஸோ ஐசியூல வச்சிடுறாங்க. குழந்தை வந்து என்னால பார்க்க முடியல. அப்புறம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 மாசம் அவ ஐசியூலயே இருந்தா. 200 ml பிளட் அன்னைக்கு கொடுத்துருந்தா இன்னைக்கு என்னோட மகள் உயிரோட இருந்திருப்பா. ஸோ அது காரணம் என்னன்னு தெரியல, ஈவன் டாக்டராலும் கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. மகளை வந்து வெண்டிலேட்டர்ல வச்சுட்டுக்கிறாங்க. ஒரு நாள் டாக்டர் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, குழந்தைக்கு ஏற்கனவே 120,000 ringgit செலவாயிடுச்சு, ஆனா இந்த மாதிரி குழந்தைங்க பூமியில வாழ முடியாது, ஏன்னா வெண்டிலேட்டர்ல இருக்கிறாங்க, ஒரு செயலே இல்லை. அப்புறம் வந்து எந்த தாயும் சொல்ல மாட்டா. நான் சொன்னேன், சரி வாங்க குழந்தை வெண்டிலேட்டர் இருந்து எடுத்துடலாம், ஏன்னா இவருக்கு சுகர் வந்துடுச்சு, எனக்கு வந்து மனநிலை பாதிப்பு வந்துடுச்சு, லைக் டிப்ரெஷன்ல போயிட்டு. ஏன்னா குழந்தை வந்து ஒரு கையில கூட கொடுக்கல, குழந்தைய வச்சுட்டு லைக் தாய்ப்பால் கொடுக்க முடியல, ஒண்ணுமே இல்லை. ஸோ ஐ வாஸ் ஃபுல்லி டோட்டலி கான். ஸோ இருளடைஞ்சு போச்சு லைஃப். துளி கூட வெளிச்சம் இல்லை, சந்தோஷம் சுத்தமா இல்லவே இல்லை. ஸோ அதனால வந்து என்னோட கடைசியில் இந்த ஏப்ரல் 25ஆம் தேதி தான் போகிறோம். போய் அந்த ஐசியூல போய் மகளை வந்து கையில் கொடுக்குறாங்க. முதல்ல கையில் கொடுக்குறாங்க. எப்போ அன்னைக்கு தான் உயிர் பிரிய போகுது. எடுக்கிறாங்க வெண்டிலேட்டர் வந்து அந்த டியூபை எடுக்கிறாங்க. ஸோ அந்த கண்ணு முன்னாடி எடுக்கிறாங்க. குழந்தை தலை அப்படியே சாஞ்சிடுச்சு, உயிர் பிரிஞ்சிடுச்சு. அந்த மகளுக்கு நாங்கள் டோலின்னு பேர் வச்சோம். அப்படியே மன அழுத்தம் வந்து மகள் வந்து இறந்துட்டாலேன்னு அதே சோகத்திலே இருந்தோம்.
டோலி எப்படியாவது எனக்கு பொறுக்கணுமே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க மலேசியால இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டோம் ஒரு டாக்டர் கிட்ட. நீங்க கன்சீவ் ஆகலாம், ஆனா 1.5 வருஷம் கழிச்சு தான் சி செக்ஷன்னால. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஆஃப்டர் 1.5 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் கன்சீவ் ஆன 7 month பேபி நல்லா இருந்தது. போற ஸ்கேனிங் போறேன், அங்க பிளட் எடுக்கிறாங்க. வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு வந்து பிளட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸ்கேன் பண்றதுக்குள்ள. ஐயோ, அந்த 2வது குழந்தை பிளட் இல்லாதனால தானே இறந்துட்டா, இப்ப இந்த குழந்தைய இதுவும் பெண் குழந்தை தான், இவ்வளோ நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இன்னும் ஒரு ப்ரோசஸ். என்னோட கர்ப்பப்பையில உள்ள தொப்புள் கொடி மூலமா அந்த என் வயிற்றுக்குள்ள கர்ப்பப்பை மூலமா தொப்புள் கொடி மூலமா அந்த குழந்தையோட கை நரம்புல பிளட் செலுத்த முடியும். ஸோ 80 ml தான். ரொம்ப கஷ்டமான ப்ரோசஸ். அதுக்கும் ஒத்துக்கினேன், ஏன்னா அவ்வளோ குழந்தை எனக்கு, ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹர், அவ்வளோதான். ஸோ அது கொடுத்தாங்க, நல்ல மூமெண்ட்ஸ் இருந்தது. 8ஆவது மாதம் ஸ்கேன் போகிறேன், ஃபர்ஸ்ட் பிளட் எடுக்கிறாங்க, அப்புறம் ஸ்கேன் எடுக்கிறாங்க. கொடுத்த அந்த 80 ml என் தாய் கையிலேருந்து எடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, குழந்தை வயிற்றுல இறந்துடலாம். ஸோ அப்போவே நான் செத்து போனேன், அன்றைக்கே போயிடுச்சு எனக்கு. டாக்டர் வந்து சொல்கிறாரு, ஐயோ குழந்தை ஷீஸ் டெட்ன்னு. அந்த நேரத்தில் என்னன்னாக்கா எல்லாருமே வந்து சைனீஸ் நியூ இயர் ஊருக்கு வந்து போகிறதுக்குள்ள அந்த அவசரத்தில் இருக்கிறாங்க. ஒரு கேர் இல்லை, ஒன்றுமே கிடையாது. என்னடா இது, ஒரு தொல்லை, எங்களுக்கு சப்போர்ட் யாருமே கிடையாது. எங்கள் சொந்தன்றது இந்த மலேசியாவில் யாருமே இல்லை. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து சரி எப்படியாவது வந்து இந்த சூழ்நிலையில் கடந்து போனமே. இறந்த குழந்தை 5 நாள் வயிற்றுல வச்சுருக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து ஏற்கனவே ஒரு குழந்தை வயிற்றுல குழந்தை இறந்துச்சு, கை வைக்க மாட்டேன்றாங்க, எடுக்க க்ளீன் பண்ண மாட்டேன்றாங்க. ஏதோ வந்து அவங்க ஊரில் போரில் தான் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு சரி நம்ம இந்தியாவுக்காவது போகலன்னா எனக்கு விசா வேற இல்லை. ஸோ 5 நாள் வந்து கவர்மெண்ட் ஹாலிடே, 5 நாள் இறந்த குழந்தை வயிற்றுலேயே வச்சிருக்கேன். அவ்வளோ கொடுமை, அவ்வளோ கஷ்டங்கள், சஃபரிங் டைம், சிலுவையின் பாடு. என்னால் ஊருக்கு போக முடியல. இமிக்ரேஷன் வந்து எல்லாமே லீவ் போட்டுக்கிறானுங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. இறந்த குழந்தை வயிற்றுல வச்சுன்னு இருக்கிற எனக்கு வந்து லைக் பசி இல்லை, தூக்கம் இல்லை, ஒரு இருட்டு, வயிறெல்லாம் ஒரு என்ன அது எப்படி சொல்றது வார்த்தை, ஒரு சுடுகாடு மாதிரி இருந்தது. என்னோட வயிற்றுல வந்து ஒரு அசைவே இல்லை, ஒரு நரப்போனம் ஆயிட்டு இருந்தேன் நான். அப்படியே நரப்போனம் தான். அப்புறம் வந்து 5 நாள் கழிச்சு அப்புறம் ஊருக்கு போறாங்க, எல்லாம் கிளீனிங் எல்லாம் பண்ணிட்டு வரேன். அந்த பாதிப்புல தான் எனக்கு தலையில வந்து மிகப்பெரிய டியூமர், அந்த நெனிச்சு அப்புறம் எனக்கு டியூமர் இருக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் ஸ்கேன் எடுக்கல, ஐ வாஸ் இன் லாஸ்ட் ஸ்டேஜ். என்னன்னா என்னோட எப்படி சொல்றது, அவுட்டர் மேன், என்னோட வெளியரங்கமான பெயின் எல்லாம் என்னோட குடும்பம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த பிரெயின் டியூமர் இவ்வளவு பெருசு கட்டி யாராலும் பார்த்து பொழிக்க முடியாது. 1 கிலோக்கு மேல இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த தலையில 1 கிலோக்கு மேல சதை இருந்தா எப்படி உயிர் பொழிக்க முடியுமா? அந்த ஒரு நிலைமையில நான் இருந்தேன். ஸோ அந்த ஒரு நிலைமையில இருந்தக்குள்ளதான் அப்ப வந்து நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி எனக்கு பண்ணீங்க, எதுக்கு? எனக்கு காரணம் மட்டும் சொல்லிடுங்க, அவ்வளவுதான். எனக்கு காரணம் மட்டும் என்ன, ஏன்னா 5 நாள் நான் இறந்த குழந்தை வயிற்றுல வச்சுட்டு ஆண்டவர் வந்து நீங்க இருக்கிறீங்களா, எப்படி ஒரு தேவன் இருக்கிறாரா, உண்மையிலே தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாம போயிடுச்சு. அப்படி இருந்தா ஒரு துளியாவது, அப்ப இப்ப நான் டைரக்டா ஹெவன்ல பாத்துட்டு இருக்கிறேன் அவரை. நீங்க இருக்கிறீங்க தானே, நீங்க இருந்தும் என்னை வந்து இவ்வளவு சஃபர் பண்ண வச்சிங்களே, காரணத்தை எனக்கு சொல்லுங்க. ஏன் இப்படி பண்ணீங்க எனக்கு? எதுக்கு எனக்கு இந்த பாடுகள்? எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி வரக்கூடாது. ஏன் சொல்லுங்க, அட்லீஸ்ட் என்னோட பாவனா என்ன சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அவர் வந்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஏசப்பா முகத்தை டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் பேசிட்டு இருக்கிறேன். அவர் கண்ணு அப்படியே கலங்குது. அவ்வளோ இறக்கம் என் மேல வச்சிருக்கிறது எனக்கு தெரியுது, என்னால உணர முடியுது. இருந்தாலும் அவர்கிட்ட இந்த பதில் எனக்கு வரணும். எனக்கு பதில் வந்தாதான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்புறம் பார்த்தா இன்னொரு மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து இன்னொருத்தர் பேசுறாரு அங்கிருந்து, உன் முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் உன்னை வந்து இங்கே அண்டியது. ப்ரீவியஸ் ஜெனரேஷன், 4th ஜெனரேஷன் எங்க தாத்தா பாட்டி செஞ்ச ஒரு பாவம், இந்த கட்டளைகள் மீறுதல் பத்தி வந்து உண்டான பாவம், அது சாபமா மாறி என் குடும்பத்துல வந்ததுனால அந்த நாள்ல ஒரு 70 years பிஃபோர் ஒரு தற்கொலை நடந்தது. ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, கட்டளை மீறினாங்க. ஸோ அந்த 2 ஆத்மா என்கிட்ட வரல. அவர் சொல்றாரு, ஜட்ஜு சொல்றாரு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து, அந்த குரல் கேட்கணும், அவ்வளோ லவுடு,
அவ்வளோ அந்த உன் முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் உன்னை வந்து இங்க அண்டி எதுந்துமே எனக்கு அப்படியே நடக்க வந்துடுச்சு. ஏன்னா இங்க எதிர்க்க இருக்கிற பர்சன் வந்து ஏசப்பா ஒரு வார்த்தை கூட பேசல. இந்த குரல் எங்க வந்து வருது நான் பாக்குற சுத்தி ஒரு இடி இடிச்ச மாதிரி அந்த குரல். அது எப்படி அந்த சத்தம் எனக்கு இப்ப கூட அந்த ஒலிக்குது. சம்டைம்ஸ் எனக்கு கேட்கும், அந்த குரல் கேட்கும். கோ கோன்னு வருது, எங்கன்னா போடுமான்னு ஜவ் பண்ணிக்க கோ வருது. ஸோ அது எனக்கு பழகி போயிடுச்சு அந்த குரல். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அது ஓகே முன்னோர்கள் செஞ்ச பாவம் எக்ஸோடஸ் 34:7 எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. 3 தலைமுறைக்கு விசாரிச்சு 4ஆம் தலைமுறைக்கு நியாய தீர்ப்பு பண்ணியிருக்கிறேன். ஸோ 4ஆம் தலைமுறைக்கு நியாய தீர்ப்பு அது என்னோட குழந்தைங்க பலி. ஸோ அந்த 2 குழந்தை இப்போ எங்க இருக்குன்னாக்க இங்கே தான் இருக்கிறாங்க. ஆனா உங்க ஹஸ்பண்ட் தாத்தா பாட்டி இங்க வரல அப்படின்னு சொன்னார். நீ போய் என்னோட கட்டளைகள் மீறுதல் பத்தி சொல்லு, நான் எப்படி நியாய தீர்ப்பு பண்றேன். ஒன்றும் இல்லைங்க, 10 கட்டளை வந்து ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அந்த கட்டளை வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்குதுனாக்கா அது மோசஸ்க்கு ஆண்டவரே சொல்லி எழுத வச்சிருக்கிறது அந்த கட்டளை. அதுதான் இயேசு கூட சொல்றாரு, பிதாவோட கட்டளை நான் நிறைவேற்றத்தான் வந்திருக்கிறேன், அழிக்க வரல. ஸோ அது இப்போதான் எனக்கு படிக்கதான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அது வந்து ரூல்னா ரூல், அந்த ரூலை ஃபாலோ பண்ணல அவங்க. ஸோ இப்போ நீ போய் பூமியில போய் எல்லாருக்கும் சொல் அப்படின்னு தான் எனக்கு கமெண்ட் வந்தது. சரி ஓகே, எனக்கு அதெல்லாம் அப்போ வந்து அவ்வளவா எனக்கு தெரியல, அது ரிசீவ் பண்ணிக்க எனக்கு தெரியல. முதல்ல குழந்தைங்க அங்க இருக்குதுன்னு சொல்லிட்டாரு காடு. எந்த குழந்தைக்கு நான் தேடிட்டு இருந்தனோ அந்த 2 குழந்தைங்க அங்க இருக்குதுன்றதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. என் உள்ளத்துல வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி என் மனசுல. ஸோ எங்கன்னு இப்படி திரும்பி பார்த்தா அதே பிரம்மாண்டமான தேவனை நான் பார்க்குறேன். இயேசுப்பாவை அதே காட்சியில உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த என்னோட மகள் டோலி நின்றுட்டு இருக்கிற 1 வயசு குழந்தை ரூபிய மடிமேல படுக்க வச்சுட்டு இருக்கிறாரு. அப்புறம் பார்க்குறாரு. பார்த்த உடனே எனக்கு அப்படியே எனக்கு வார்த்தையே வரல. அப்படியே அவர் காலிலே அப்படியே உட்காந்து அழுந்த, ஆண்டவரே நீங்க இந்த 2 குழந்தைங்க பாக்குற மாதிரி என்னால நிச்சயமா நான் பார்க்க முடியாது. ஆனா என்னோட மூத்த மகள் ஷேர்லி இருக்கிறா, அவளுக்கு மறுபடியும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்றது சொல்லுங்கன்னு. அப்பதான் ஏசப்பா அப்பதான் பேசுறாரு ஏசப்பா என்கிட்ட, நீ போமா, நீ போய் உன் மகளோடு உன் குடும்பத்தோட இன்னும் சில காலம் நீ வாழ்ந்துட்டு வா. ஆனா கர்த்தரின் காரியத்தில் நீ சீரா இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இரு, தேவ பயத்தோடு இரு. இந்த கட்டளை பத்தி நான் சொல்லணும் ஜனங்களுக்கு. ஏன்னா இதுதான் எனக்கு சாட்சி கொடுத்திருக்கிறது. மீறுதல் ஆனாக்க எவ்வளவு பெரிய பாவம்ன்றது வந்து தெரியப்படுத்தணும் நான் ஜனங்களுக்கு. பாவம் என்னன்னே தெரியல ஜனங்களுக்கு இப்பெல்லாம். ஏனாதானு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. பாவம் ஸ்ட்ரிக்டா அங்க வந்து ரூல்னா ரூல், அந்த நீதியை நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ அது நான் தெரிஞ்சுக்கிட்டே வந்தேன். ஃபர்ஸ்ட் டே சர்ஜரி, செகண்ட் டே ஐசியூல இருந்து, 2 டேஸ் தான் வார்ட்ல இருந்து, 5th டே நான் டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வீட்டுக்கே வந்துட்டேன். ஸோ இப்படிதான் என்னோட சர்ஜரி நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே மாசம் ஃபர்ஸ்ட் ஜூலை மாசம் 3ஆம் தேதி எனக்கு சர்ஜரி. அதே மாசம் எங்க டாக்டருக்கும் 31st சர்ஜரி நடந்தது, அதே வருஷம் 2019ல. ஸோ 2 பேரும் சக்சஸ்ஃபுல்லா நடந்து ஒரே மாசத்தான் பெங்களூர்ல இருந்தோம். அப்புறம் மலேசியாவுக்கு வந்துட்டோம். கார்டினல் ரெவலர் டாக்டர் விஜிஎஸ் இருப்பாரு, ஒரு எங்க தலைமை போதகர். அவங்க கிட்ட இவங்க பக்கத்து நேபர் தான், அவங்க வீட்டுக்கு தான் பாஸ்டர் லாஸ்ட் டைம் வந்தது. ஸோ அவங்க கிட்ட முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ஸோ கர்த்தருக்குள்ள வந்துட்டோம். ஸோ இது இப்படிதான் என்னோட ஆவிக்குரிய வந்து சத்தியமான உண்மை லிவிங் காட் டெஸ்டிமனி யூடியூப்ல பார்த்தா ஃபுல்லு டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ எனக்கு என்னன்னாக்கா அந்த காட்சி என்னோட பாடியை பார்த்து பாருங்க. இப்போதான் எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஸோ அவுட்டர் மேன் அண்ட் இன்னர் மேன். இன்னர் மேன் வந்து என்னோட ஆத்மா தான் இன்னர் மேன். ஸோ எனக்கு உயிர் இருக்கு, ஆனா வெளியரங்கமா இருக்கிற பாடிக்கு உயிரே கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் நான் இங்க ஷார்ட்டா தெரியப்படுத்தணும்னு விரும்புறேன். 2 கொரிந்தியன் 4:16ல ஒரு மனிதனுக்குள்ளதான் இந்த 2 மனிதனும் இருக்கிறான், அவுட்டர் மேன் அண்ட் இன்னர் மேன். ஸோ இந்த மனிதன் வந்து நமக்குள்ள, இந்த உள்ளான மனிதன் வந்து நமக்குள்ளதான் இருக்கிறான், நமக்குள்ளதான் வாசம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் வெளியில வந்துட்ட பார்க்கல, நம்ம உள்ள புறம்பான மனிதனை பார்க்க முடியும். ஸோ இந்த மனிதனை வந்து தேவன் வந்து ஒரு மண்ணினால உருவாக்குறாரு. அது ஒரு ட்ரெஸ் போல, ஒரு ஆடை போல நம்மள வந்து இப்போ புறம்பான சுமிதாக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு நிக்க வச்சிருக்கிறாரு.
ஸோ எனக்கு வந்து ஒரு ஜீவ சுவாசத்தை வந்து நாசினால அவரோட எனக்கு ஊதுனதுனால எனக்கு வந்து ஜீவாத்மா வந்தது. ஸோ உயிர் வந்தது. ஸோ அந்த ஜீவாத்மா வந்து ஆண்டவர் எடுக்கிறதுக்குள்ள என்னோட ஆத்மா அவர்கிட்ட போயிடும். மண்ணினால உருவாக்கப்பட்ட என்னோட பாடி மண்ணுக்கு போயிடும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இந்த உள்ளான மனிதன் வந்து என்ன நினைக்கிறானோ, என்ன விரும்புறாரோ, என்ன சொல்றாங்களோ, என்ன காரியங்கள் செய்யறாங்களோ அதுதான் புறம்பான மனிதனும் செய்வான். அதுதான் உள்ள வந்து உள்ளான சுமிதா என்ன நினைக்குதோ அதுதான் புறம்பான சுமிதா செய்யும். ஸோ உள்ளான சுமிதா பரிசுத்தமா இருந்தா புறம்பான சுமிதா பரிசுத்தமா இருக்கும். உள்ளான சுமிதா கேவலமான எண்ணங்கள் இருந்தா அது உள்ளத்துல அப்படியே பதிஞ்சு இருக்கும். அது புறமான சுமிதா கேவலமான காரியங்கள் தான் செய்யும். ஸோ இப்போ வந்து அல்டிமேட்டா எல்லாமே உள்ள இருக்கிற உள்ளான மனிதன்ல தான் டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ வேதத்தின்படி ரோமர் 7:22 இது சொல்லியிருக்கு. எபேசியன் 3:16 இதை பத்தி சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு உள்ளான மனிதனோட குவாலிட்டிஸ், கேரக்டர்ஸ் எல்லாமே புறம்பான மனிதனுக்கு வெளியில காணப்படும். ஸோ இப்போ வந்து நம்ம கேட்கலாம், ஐயோ ஆண்டவர் வந்து என்ன 2 மனிதனை படிச்சிருக்கிறாரா? இல்லை இல்லை இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே மனிதன், அதுவும் செம்மையா தான் படிச்சிருக்கிறாரு, பரிசுத்தமா படிச்சிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி நீதிமானாக படிச்சிருந்தார். ஆனா அவன்தான் போக போக அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டாங்கன்னு சொல்லிட்டு பிரசங்கி 7:29 சொல்லியிருக்கு. ஸோ அநேக உபாய தந்திரங்களை வந்து அவன் தான் தேடிக்கொண்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதனை நான் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு தேவன் வருத்தப்பட்டாராம். ஏன்னா இவனோட நினைவுகளின் தோற்றம் கூட பொல்லாப்பு நிறைந்ததா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் மனிதனோட குணம். ஸோ இவனை போய் படிச்சு தொலைச்சதுன்னு சொல்லிட்டு ஜெனசிஸ் 6:5-6 சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து தேவனை போய் தரிசிக்க முடியும், பார்க்க முடியும். இப்போ எனக்குள்ள வந்து என்னன்னாக்கா வேதத்துல மார்க் 7:20 21-23 ஒரு லாங் லிஸ்ட் இருக்கு எப்படி கரப்பட்டிருக்கிற மனுஷன். ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்குள்ள இந்த 1 John 2:16 எல்லா காரியங்களும் 3 விஷயத்துல அடுக்கி கொடுத்துடுறாங்க. கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 விஷயத்துல வந்து உள்ளான மனிதன் கரப்படுகிறார். ஸோ இந்த 3 விஷயத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாக்கா நம்ம வந்து பரிசுத்தம் ஆக முடியும். ஸோ இந்த 3 விஷயத்துல வந்து ஜெயிச்சுட்டு வந்தாதான் பாஸ்டர் அம்மா சொன்ன மாதிரி பிதாவோட வலது பக்கத்துல இயேசு உட்கார்ந்துட்டு இருப்பாரு, இயேசுவோட வலது பக்கத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். ஜெயம் கொண்டவர்களுக்கு அந்த சிம்மாசனத்துல இடம் உண்டு. விண்கிரீடம் போடுவாங்க, வெள்ளை வஸ்திரம் கொடுப்பாங்க, எவ்வளவு நம்மளுக்கு ராஜபோகம். நம்ம தான் அங்க சிட்டிசன் பிள்ளைகள். ஹல்லேலூயா. சோ இந்த 3 காரியங்கள் வந்து நம்மள கரைப்படுத்தும், உள்ளான மனிதனை கரைப்படுத்தும். இந்த மாதிரி ஒரு காரியங்களை நம்ம கவனம் செலுத்தணும். ஸோ இது கொஞ்சம் டீட்டெயிலா நான் வந்து எடுத்துட்டு போறேன். முதலாவது வந்து கண்களின் இச்சை. கண்கள் வந்து என்ன பார்க்குதோ அது வந்து உள்ளான மனிதனுக்குள்ள அப்படியே பதிஞ்சிடும். அது அழிவே அழியாது. அது ஒண்ணு கரைப்படுத்தும் அல்லது பரிசுத்தம் படுத்தும். ஸோ சாய்ஸ் இப்போ நீங்க தான், நம்ம தான் பண்ணணும். பாஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு. ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். ஸோ ஒரு ஜெனரேஷன் சிந்தி இப்போ பிரேக் பண்ணணும். தப்பே செய்யாத ஒரு 4ஆம் தலைமுறையில வந்து எல்லா சாபம் வந்து இறங்கி இருக்கு. அவங்க என்ன பண்ணணும்னே தெரியல அவங்களுக்கு. டாக்டர்கிட்ட எல்லாம் போயிட்டு வராங்க, எல்லாம் பண்றாங்க. டாக்டர் எல்லாம் ஒண்ணுமே காரணமே எங்களுக்கு தெரியல, ஏன் இப்படி ஆயிட்டு இருக்குதுன்னு அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ காரணத்தை ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு. போறாரு, 100 வருஷத்துக்கு முன்னாடி போறாரு. ஸோ அந்த காரியங்கள் வந்து காமிக்கிறாரு, தாத்தா பண்ண காரியங்கள் காமிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த தாத்தாவோட மகன் அவர் அதை பார்த்தே வளர்றாரு, அந்த காரியங்கள் பார்த்தே வளர்றாரு. அதை பார்க்க பார்க்க அந்த காரியங்கள் அந்த உள்ளான மனிதனுக்குள்ள அப்படியே பதிஞ்சிடுது. அந்த பதிஞ்சிட்ட பிறகு அது கரைப்படுகிறது. ஸோ அந்த காரியங்கள் இவரும் பண்ணிட்டு வர்றாரு. அது என்னன்னாக்கா உடன்படிக்கை மீறுதல், கட்டளைகள் மீறுதல். அது எப்படி ஆகுதுன்னா அது சாபமா மாறுது. சாபமா எப்படி மாறுதுன்னாக்கா அவங்க பண்ற அந்த காரியங்களுக்கு பாதிக்கப்படுற இன்னொரு குடும்பம் வந்து சாபம் விடுறாங்க. ஐயோ எங்க குடும்பத்துல இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே இந்த ஆளு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது சாபமா மாறுது. இவங்க வம்சமே இது நிர்வம்சம் ஆயிடும்.
வளரவே கூடாது, வளர்ச்சி அடையக்கூடாது. அந்த சாபம் வந்து எங்க போகுது? பிள்ளைகள் தலையில போகுது. இவங்க ஜாலியா இருக்கிறாங்க, ஆனா தலைமுறை தலைமுறைக்கு அது போயிட்டு இருக்கு. இப்ப நான் வந்து அந்த பண்ண பாஸ்ட் ஆளுங்களை வந்து என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. தேவன் தான் ஜட்ஜு. ஸோ நியாய தீர்ப்பு அவருக்கு தான் இருக்கு. ஆனா ஃபியூச்சர் இருக்கிற பசங்களை என்னால வந்து பிரேக் பண்ண முடியும் அந்த சாபத்தை. ஏன்னா ஏசு தான் சாபத்தை எடுத்துட்டு போறாரு. ஸோ அந்த காரணம் தெரிஞ்ச பிறகு காரணம் இல்லாத சாபங்களுக்கு விலை இல்லை. ஆனா காரணம் இருக்கிற சாபங்களுக்கு உயிர் இருக்கு. ஸோ அது தெரிஞ்ச பிறகு அதை வச்சு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். எனக்கு தேவன் அப்படித்தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதை வச்சு நீ ஜெபம் பண்ண அவங்க விடுதலை ஆவாங்க. இந்த ஜெனரேஷன் சின்ல இருந்து இந்த ஃபியூச்சர் தலைமுறை பிரேக் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபியூச்சர் தலைமுறை வந்து நான் ஜெபம் பண்றதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு அலர்ட் வருது. ஸோ என் முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் எனக்கு இங்க வந்திருக்கு இல்லையா. இப்போ நான் அந்த மாதிரி பாவம் செஞ்சா கண்டிப்பா நிச்சயமா என்னோட சங்கதிக்கு பாதிக்கப்படும். ஸோ அது பண்ணக்கூடாதுன்னு அந்த தாட் வருது பாருங்க, அந்த சிந்தனை, அதுதான் ஜெயம். ஸோ அந்த தாட் வந்த பிறகு அந்த தப்புக்கு பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் சத்தியம். ஸோ இந்த காரியங்கள் கொண்டு நம்ம வந்து அது நல்ல தியானம் பண்ணாக்கா அந்த கண்களின் நிச்சயிலிருந்து நம்ம வந்து தப்ப வைக்க முடியும். ஸோ இந்த கண்களினால வந்து இந்த உள்ளான மனிதன் கரைப்படுகிறான். கண்கள் என்ன பார்க்குதோ அதுக்கு கீழ்ப்படுகிறான். ஸோ அவன் வந்து கரைப்படுகிற ஒரு மனுஷனாகவே மாறுறான். ஸோ 1 தெசலோனியன் 5th சாப்டர்ல 23-24 வெர்ஸ்ல ஒரு மனிதன்ல வந்து ஆத்மா, மனம், சரீரம் இருக்கு. ஆத்மாவோ தேவனோட சஞ்சாரம் பண்ணுது, ஆனா மனமோ இஷ்டம் போல வாழ், நீ இஷ்டம் போல என்ன எப்படி வேணும்னா வாழ், அதை மாம்சம் செய்யும். ஸோ கமெண்ட் பண்றான், மனம் வந்து கமெண்ட் பண்ணும். ஸோ இப்படிதான் கரைப்பட்டு போகிறாங்க. ரெண்டாவது வந்து மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சை வந்து எப்படின்னாக்கா வெறும் அடல்டரி அது மட்டும்தான் கிடையாது. இல்ல மாம்சத்தின் இச்சை அதுதான் இல்ல, வேற ஒண்ணு இருக்கு. உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்கும் பொருள் ஆசை. சோ கொலோசியன்ஸ் 3:5 3ஆம் சாப்டர் 5th வெர்ஸ்ல சொல்லியிருக்கு. அதே நேரத்துல எபேசியன்ஸ் 5th சாப்டர்ல 5th வெர்ஸ். இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு பொருள் ஆசைன்றது ஒண்ணு இருக்கு, மாம்சத்தின் இச்சை. கண் தான் காண்கிறதெல்லாம் அதுல வந்து திருப்தியே அடையிறது இல்லைன்னு சொல்லிட்டு சாலமன் ஞானி சொல்லியிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் சம்பாதி, யாராவது மிதிச்சியாவது சம்பாதி. எங்க ஊர்ல வந்து ஒரு நபர் இருந்தார், ஒரு பிரசிடென்ட். நாங்க வந்து பெங்களூர்ல ரோஸ் கார்டன் இருக்கோம். முக்காவாசி வந்து அவரோட நிலம் தான் பாஸ்டர், அவருக்கு சொந்தம். ஸோ அவருக்கு வந்து 46 ஏஜ் ஓல்டு. அப்போ நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் ஏதோ படிச்சுட்டு இருக்கிறேன் நான். ஸோ அவருக்கு அந்த ஊர்ல முக்காவாசி இருக்கிறதால எல்லா நிலத்துலயும் அவர் வந்து வீடு கட்டிட்டு ரெண்ட் விடுவார். ரெண்ட் அது வர பணம் எல்லாம் அவருக்கு வந்து வரும். அதே நேரத்தில் வந்து ஒரு மாசம் வந்து ரெண்ட் வந்து அது ஏழை ஜனங்க இது ஒரு மாசம் கொடுக்க முடியலன்னா அடுத்த மாசம் வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்கணும் அந்த ரெண்ட். ஸோ அந்த மாதிரி வட்டிக்கு விடுவாரு. அந்த வட்டி வந்து குட்டி போடும், அந்த குட்டி இன்னொரு குட்டி போடும். அப்படி வந்து அவங்க வந்து கூலி வேலை வேலை செஞ்சு வரவங்க வயிறு எரிஞ்சு சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க. போய் அந்த வட்டி போட்டு அந்த காசு கொடுத்துட்டு வரவங்க அது வாங்குவாங்க. அது கலெக்ஷனுக்கு ஒரு குரூப் வருவாங்க, கலெக்ஷன் கொடுங்கன்னு. ஸோ அப்படி வந்து ரவுடித்தனம் பண்ணி அந்த குரூப்பு அப்படி கொடுக்கலனாக்கா அவங்க ஹஸ்பண்ட் சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுவாங்க. சைக்கிள் எடுத்து வச்சுப்பா, பாவம் அந்த மனுஷன் காலையில கூலி வேலைக்கு நடந்துட்டு போகணும். ஸோ அதெல்லாம் என்ன ஆகுது, சாபம். ஸோ அவர் வந்து என்ன பண்றாருனாக்கா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அவர் வந்து ஒரு பெரிய பங்களா கட்டுறாரு. அந்த பங்களால வந்து இந்த மைசூர்ல வந்து இருக்கிற எல்லா விலைவேக பொருட்கள், எல்லா ஆனை தந்தம், அப்புறமா இது டைகரு, அது இதெல்லாம் வச்சு நல்லா கிராண்டா பொருள் வந்து காஸ்ட்லி பொருள் வச்சு அந்த லிவிங் ரூம் தான் நான் பார்த்து போய். ஏன்னா குட்டியா இருந்ததுனால அவர் ஊர் ஜனமே, அவருக்கு ஏதாவதுனாக்கா ஊர் ஜனமே வரும். ஆனால் நான் உள்ள நுழைஞ்சு ஓடிடுவேன், உள்ள போயிடுவேன். ஸோ அவர் அந்த வீடை பார்க்குற அவ்வளோ அந்த இது பெரிய பெரிய கம்பமா அப்படி நிற்க வச்சிருப்பாங்க, எல்லாம் சில்வர்ல. அதுக்கு வந்து அவ்வளோ பெயிண்டிங் எல்லாம் அடிச்சு அப்படியே பளபளன்னு. டைல்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ காஸ்ட்லி டைல்ஸ். ஒவ்வொரு பொருளும் விலையேறப்பட்ட பொருளுங்க தான், அந்த மாதிரி ஒரு பொருளுங்க. அவருக்கு வந்து 46 ஏஜ் தான் ஓல்டு.
ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன ஆகுதுனாக்கா 2 நாள்ல அந்த வீடு ஓப்பனிங் பண்ணணும். வீடு ஓப்பனிங் பண்ற நாளுக்கு முன்னாடி 2 days பிஃபோர் ஹார்ட் பிடிக்குது அவருக்கு. ஹார்ட் பிடிக்குது, ஃபுல் பாடி எல்லாம் வேர்க்குது. சாயந்தரம் 6 மணி எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க, இந்த மாதிரி இப்ப பஞ்சாயத்து தலைவருக்கு இப்படி ஆயிடுச்சு நெஞ்சு குடிச்சிட்டு ஃபுல் வேர்த்திருக்கு வாங்கன்னு இந்த செய்தி கேட்ட உடனே ஜனங்கள்லாம் கூடி சேர ஆரம்பிச்சாங்க. நான் குட்டியா இருந்ததுனால உள்ள ஓடிட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாதீங்க, நான் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகுது பாருங்க புது வீடு, அங்கே என்ன கூப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்றாரு. 6:30 மணிக்கு கொண்டு போய் அந்த லிவிங் ரூம்ல படுக்க வைக்கிறாங்க. அவர் வந்து நான் விட்டு பாக்குறேன், எனக்கு இப்ப கூட நல்ல ஞாபகம் இருக்கு. ஃபுல்லா அவர் வாங்கின பொருட்கள் அதெல்லாம் பாக்குறாரு. அவர் மைண்ட்ல என்ன திரும்ப நினைச்சிருந்தாரு, இந்த வீட்டுல வந்து நான் வந்து ஓபன் பண்ணி ஆயிட்ட பிறகு நல்லா ஆடம்பரமா நல்லா வாழல. அவங்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு, சின்ன பிள்ளைகள், மனைவி. ஸோ இவங்க 4 பேருக்கு அந்த ஊரை அந்த அளவுக்கு சாபத்தோடு வாங்கி சேர்த்து வச்ச பொருட்கள். ஸோ அதெல்லாம் வச்சு கட்டிருக்க. ஐயோ இதெல்லாம் விட்டுட்டு போறேனோன்ற எண்ணத்தோட அப்படியே கண்ணு அப்படியே தண்ணி உழுது, வார்த்தை பேச்சு வரல அவருக்கு. ஸோ இங்கதான் லைஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு அவரு நினைச்சாரு. ஆனா தேவன் ஒண்ணு நினைச்சிருக்கிறது தெரியல அவங்களுக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருந்து உயிர் பிரியுது, ஓன்னு கூச்சல் போட்டு அழுகுறாங்க. நானும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு அப்புறம் தெரியல, எனக்கு இப்பதான் இந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அதான் மாம்சத்தின் இச்சை, பொருள் ஆசை. ஸோ அதுக்கப்புறமா அவரு இறந்து போயிடுறாரு. கொஞ்ச நாள் அது துக்கத்துல அவங்க மனைவி இறந்து போயிடுறாங்க. அந்த மகனும் ஷார்ட் லைஃப் தான், கல்யாணம் கூட ஆகல, குடி அது இதுல போயிட்டாப்ல. ஸோ அவரும் வந்து ஷார்ட் லைஃப்ல இறந்துட்டாரு. மகளையோ இன்னொருத்தர் யார்கிட்டயோ கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த ஆள் வந்து ஒரு இது எப்படி சொல்றது, இவருக்கு மருமக. ஆனா அதே குணம் தான், எல்லா சொத்தை அபகரிச்சுட்டு இந்த அம்மாவை தனியா விட்டுட்டாப்ல. யாருமே சப்போர்ட்டே இல்லை. இந்த மகள் வந்து என்ன பண்றாங்க, யாரும் ஒரு சொந்தக்கார வீட்டுல வந்துட்டு இருக்கு. இப்போ அவர் சம்பாதிச்சது யாருக்கு போய் சேர்ந்துச்சு யோசிச்சு பாருங்க. இதுதான் லைஃப், மனிதனோட லைஃப், பரிதாபம். ஸோ மாம்சத்தின் இச்சை. உள்ளான மனிதன் வந்து அதுக்கு கீழ்ப்படிந்தா இன்னும் கொஞ்சம் சம்பாதி, அவங்கள வந்து நோகடிச்சாவது சம்பாதி, எப்படியாச்சும் சம்பாதி, ஆனா சம்பாதிச்சு பொருளை வாங்க, அவ்வளவுதான். ஸோ அதுல கீழ்ப்படிந்து கரைப்பட்டான். அடுத்தது ஜீவனத்தின் பெருமை. ஸோ இந்த உள்ளான மனிதன் இதுலயும் கரைப்படுகிறான். தேவன் சொல்றாரு ஜேம்ஸ் 4:16 தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார், ஆனா பெருமை உள்ளவருக்கு என்ன பண்றாரு, எதிர்த்து நிற்பார். சோ இந்த மாதிரி ஒரு இதுல வந்து அந்த உள்ளான மனிதன் வந்து சொல்றதுனால அவன் கீழ்படுகிறான். பெருமை வந்துடுது, நான் தான் எல்லாம், என்ன தவிர வேற யாரும் இல்ல, உன்னை தவிர ஒருத்தர் இருக்குவா, அதை நான் வச்சுக்கோ, நான் தான் எல்லாம். அந்த நான்ன்றது வர்றது அதுதான் தோல்வி. நான் வரவே கூடாது, நான் இப்படி நான் அப்படி பெருமை பேத்திக்கிறது, அது பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து நம்ம கவனமா இருக்கணும். இந்த உள்ளான மனிதன் வந்து பரிசுத்தமா இருந்தா புறம்பான மனிதன் பரிசுத்தமா இருப்பான். உள்ளான மனிதன் வந்து திருடுன்னு சொன்னா புறம்பான மனிதன் திருடுவான். உள்ளான மனிதன் வந்து கொலை செய்வது சரின்னா புறம்பான மனிதன் கொலை செய்வான். உள்ளான மனிதன் வந்து பெருமையோட வாழ்ந்தா புறம்பான மனிதன் பெருமையோட தான் வாழுவான். உள்ளான மனிதனுக்குள் அன்பு இருந்தா புறம்பான மனிதனுக்குள் அன்பு காணப்படும். சோ இந்த அன்பு தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா நம்ம உள்ளான மனிதன் எப்படி இருக்குதுனாக்கா கரைப்படுத்தப்பட்டு இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. எபேசியன்ஸ் 2:1 இந்த உள்ளான மனிதன் கரைப்பட்ட ஒரு மனுஷன், அவனுக்கு வந்து அக்கிரமங்கள் பாவங்கள் அது எதுவுமே தெரியாது. மறித்து கெடுக்கும் இந்த உள்ளான மனிதனுக்கு வந்து அப்படியே பாவம் எது அக்கிரமம் என்னன்றது தெரியல அவனுக்கு. சோ அந்த மனிதனுக்கு கூட தேவன் வந்து உயிர் கொடுக்கிறார் பாருங்க, உயிர் கொடுக்கிறாரு. இப்படிதான் இந்த மனிதன் வந்து கெட்டு போயிட்டா, ஆனாலும் கை விட மாட்டாரு காட். சோ அந்த கெட்டு கிடக்குற இந்த உள்ளான மனிதன் கூட அவர் உயிர் கொடுக்கறது எனக்கு தெரிய வச்சார். நான் உயிர் கொடுக்கிறேன், ஏன்னா நான் சந்திச்சு இருக்கிறேன் இந்த மாதிரி பாவிகளை வந்து நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குவேன், ஆண்டவரே எப்ப பார்த்தாலே எனக்கு வந்து இந்த மாதிரி பாவிகள் வீட்லயே போய் அனுப்புறீங்களே, ஜபம் பண்ணிட்டு வான்னு.
உன்னை நீதிமான் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதுக்கு வேலையே இல்லையே, எனக்கு அங்கே வேலையே இல்லை, நான் உன்னை பாவிகள் வீட்டுக்கு தான் அனுப்புகிறேன், போய் அவங்க சொல்லு. எதுக்கு அப்படி சொல்லுன்னு சொல்றாருனாக்கா, எனக்கு வந்து லைக் ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து செப்டம்பர் 14க்கு வந்து நான் ஞானஸ்தானம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு பிறகு ஒரு 2 days ஆயிட்டு பிறகு ஹோலி ஸ்பிரிட் எங்க வீட்டில் தரிசனம் ஆனாரு. வந்து என்ன தலையில கை வச்சாரு. நீ முழு மனதோட தேடுறதுனால நானே வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு 9 கிஃப்ட்ஸ்லால நிரப்பி எனக்கு அபிஷேகம் பண்ணார். ஸோ அதனால எனக்கு வந்து அவர் என்னெல்லாம் பார்க்குறாரோ, அவர் கண்ணில் வந்து எதுவுமே மறைமுகமா எதுவுமே கிடையாது. ஸோ அதை அப்படியே எனக்கு காமிப்பார், அப்படியே காமிப்பாரு. இப்போ ஒருத்தர் வந்து நேரடியா பார்த்தாக்க என்னால வந்து சொல்ல முடியும் இவங்க இன்னார். இப்போ ஒரு பிரதர் வராரு எங்க வீட்டுக்கு, அவர் வேற நோக்கத்தோட வராரு. அவரை பத்தி நான் சொல்றேன், உங்களோட பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் நான் சொல்றேன், டக் டக் டக்குன்னு சொல்றேன். கண்ணு கலங்கிட்டாரு அவரு. ஆனா தூரத்துல உள்ள ஜனங்க வந்து நான் போய் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால போட்டோ மட்டும் அனுப்பி விடுங்க பாஸ்டர்னு தான் நான் கேட்பேன். போட்டோ அனுப்பி வச்ச பிறகு ஆண்டவர்கிட்ட காமிப்பேன். ஸோ அவர் என்ன பார்க்குறாரோ அது எனக்கு விஷனோட காமிப்பார். ஸோ இதுதான் என்னோட வெளிப்பாடு, இதுதான் தீர்க்க தரிசனம். ஸோ அடுத்து முன்னாடி என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்தது என்ன நடக்க போகுது, அதோட விளைவுகள் என்ன, அதுக்கு பரிகாரம் என்ன, ரெண்டும் சொல்லுவார். ஸோ ஆனால் நான் சொல்லுவேன், விளைவுகள் வந்து அவங்களால தாங்க முடிஞ்சா அதை சொல்லுவேன், இல்லைன்னா அவங்களுக்கு பக்குவப்படுத்தி அவங்களுக்கு பரிகாரம் மட்டும் பண்ணி அதுலேருந்து விடுதலை மட்டும் ஆக்கிட்டு வந்துடுவேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு வரம் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுனால ஸோ அது எனக்கு வந்து தெரிய வருது. ஸோ இந்த ஒரு உள்ளான மனிதன் வந்து கரப்பட்ட ஒரு மனுஷன். ஸோ இந்த மனுஷனுக்கு வந்து பாவம் எது பரிசுத்தம் எதுன்றது வந்து கண்டு கூட பிடிக்க முடியாத ஒரு மனுஷனா இருக்கிறாங்கன்னு சொல்லி ரோமர் 6:4 சொல்லியிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தான் தேவன் வந்து ஒரு ஜீவனை கொடுக்கறதுக்கு அவர் விரும்புறாரு. ஸோ அந்த ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனை வந்து பரிசுத்தமாக்கணும்ன்றது விரும்புறதுனால அவர் என்கிட்ட போய் நீ பாவம் செஞ்சிருக்கவங்கிட்ட வந்து அவங்க பண்ண காரியங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அது என்னென்ன காரியங்கள் பண்ணியிருக்கிறாங்கோ அது தெரியப்படுத்துறாரு. அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க ஜனங்க, அந்த அளவுக்கு ப்ராஃபஸி அப்படி இருக்கும். ஸோ அவங்கள தப்பிக்கவே முடியாது. நீ குற்றவாளி நேரடியாக முகத்துக்கு நேராக போய் சொல்லுவேன். ஏன்னா இன்னொரு விஷயத்த எனக்கு வந்து ஆண்டவர் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கிறாரு. கண்டித்தும் உணர்த்தும் பரிசுத்தாவி. அவங்க வேலை ஆர்கியூ பண்ணாக்கா அந்த நாள்ல நீங்க அந்த டைம்ல அந்த நொடியில நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு என் மூலமா ஆண்டவர் தெரியப்படுத்துவார். நடக்க வந்துடும், அவங்க தப்பவே முடியாது, ஓடியும் ஒளிய முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸோ இதுதான் அவ்வளோ கண்டித்து உணர்த்தும் பரிசுத்தாவி. தேவன் உங்ககிட்ட என்ன விரும்புறாருன்றதை நான் தெரியப்படுத்துவேன். அப்போ அவங்க வந்து அதை ஏற்றுட்டு சரி இப்போ ஆண்டவர் எனக்கு மூலமா என்ன விரும்புறாரு, மனம் திரும்பி வா, வேற உங்ககிட்ட ஒன்றும் கார் வேணும் பங்களா வேணும் நல்லா கேட்க மாட்டார். மனம் திரும்புதலாய் உன் இருதயத்தை பரிசுத்தமாய்க்கும். ஏன்னா இந்த பூமியில ஒருத்தர் எல்லாருமே பாவிகள் தான், யாருமே நீதிமான் கிடையாது. அவரோட ரத்தத்துல கழுவப்பட்ட பிறகு எல்லாருமே பரிசுத்தமாயிடுவோம். ஸோ அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இவ்வளோ நாள் வந்து நம்ம பொண்ணை பார்த்து பொருளை பார்த்து மண்ணை பார்த்து அப்புறமா புகழ்ச்சியை பார்த்து மயங்கி கெடுக்கும், பாவத்திலே மயங்கி கெடுக்கும், செத்து கெடுக்கும் இந்த உள்ளான மனிதனுக்கு தேவன் ஒரு புதிய ஜீவனை கொடுக்கத்தான் அவர் வந்திருக்கிறார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ரத்தம் சிந்தி போயிருக்கிறது. எப்படி இப்போ ரூத் சிஸ்டர் நல்லா சொன்னாங்க, இயேசுவோட ரத்தம், இயேசுவோட நாமம், இயேசுவோட ரத்தம் தான் என்னை காப்பாத்திட்டு வந்தது. அதுதான் உண்மை. நீங்க எந்த தேவனை நீங்க கூப்பிட்டு இருந்தீங்களோ அந்த தேவன் என்கிட்ட வந்து பேசினார். ஸோ அந்த வீட்டுல என்னென்ன நடந்துட்டு எனக்கு காமிச்சார். உடனே போனோம். இப்ப எங்க போறது, பாஸ்டர் எங்க இருக்கிறாரு, ஹோம்ல இருக்கிறாரு, நான் கால் அடிக்கிறேன், பாஸ்டர் காட் சொல்லிட்டார் வாங்க ஹோமுக்கே போலாம். ஆனா காட் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, நான் வர நாள்ல அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வர நாள் கரெக்டா இருந்தது. ஸோ இதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு தேவன் வந்து வழி நடத்துற தேவன், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஸோ கைவிடாம இருக்கிற ஒரே ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு உள்ளான மனிதனுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்கத்தான் ஆண்டவர் வந்திருக்கிறாரு. ஸோ இந்த புதிய ஜீவன் எப்படி கொடுக்கிறாரு, ஸோ எப்படி கொடுக்கிறாருனாக்கா அவனுக்கு வேற ஒரு காட்சியை காமிக்கிறாரு. அந்த உள்ளான மனிதனுக்கு இந்த இவ்வளவு நாள் இந்த பொண்ணு பொருள் மண்ணு
அதுல தான் வந்து புகழ்ச்சி, நான் 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 அதுலயே மயக்கி கெடுக்கிற இந்த உள்ளான மனிதனுக்கு ஆண்டவர் வந்து வேற ஒரு காட்சி காமிக்கிறார். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. எங்க சித்தி இந்த எச்ஏல கோட்ரஸ் தான் இருந்தாங்க. அவங்க வந்து அன்பேவா ஷூட்டிங், எம்ஜிஆர் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், எம்ஜி ராமச்சந்திரன். ஸோ அன்பேவா ஷூட்டிங் வந்து மைசூர்ல ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு அவங்க பெங்களூர்ல இருந்து சென்னை போனோம். ஸோ ஈவினிங் 6 மணி ஃப்ளைட்டுக்கு இவங்க வந்து எல்லாரும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வாத்தியார் வாத்தியார் வாத்தியார்னு ஓடுவாங்கள. எங்க அம்மா சொல்லுவாங்க இது கதை. ஸோ அவங்க போன பிறகு அவர் வந்து 6 மணி சாயந்தரம் 6 மணி ஃப்ளைட்டுக்கு இவங்க வந்து 11 மணிக்கெல்லாம் ஓட்டாங்களா, 10 மணி ஏதாவது போயிட்டு காத்துட்டு இருக்காங்களா. அங்க போலீஸ்காரங்க வந்து கனடாக்காரங்க, நாங்க பெங்களூர்னால கர்நாடகா ரொம்ப ரூடு. அவங்க லட்டி எடுத்தாக்கா அப்படியே அடிப்பாங்க, காலில் அடிச்சு இருக்காங்க, காலில் பட்ட அப்படியே. சின்ன பொண்ணு அப்போ பாவாடை சட்டை போட்டுருக்காங்க. வாத்தியார் வாத்தியார் அடி வாங்கி பரவாயில்ல, நான் எம்ஜிஆரை பார்க்கணும் அவ்வளோதான், அவரை பார்த்தா அவ்வளோதான் போதும் எனக்கு. ஸோ நான் அன்னைக்கே நான் செத்துருவேன், அவர் பார்த்துருந்தோம் அவ்வளோதான், இதுதான் என்னோட லைஃப், எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும், அவர் பார்த்த உடனே அவ்வளோதான், அப்படியே எனக்கு அப்படியே சந்தோஷம் ஆகிடும். அவரா வராரா 6 மணிக்கு வராரா, வந்த உடனே எல்லாரையும் பார்த்து இப்படி பொதுவா இப்படி கை ஆட்டிட்டு அவர் போயிட்டாரு. அவங்க பேர் கலா ஆண்டி. அவங்க நெக்ஸ்டாங்க அவங்களுக்கு தான் டாட்டா காமிச்சாரு. எனக்கா டாட்டா காமிச்சாரு, எனக்கா டாட்டா காமிச்சாரு, டாட்டா காமிச்சாரு. இப்போ எனக்கு லைஃப் வந்து திருப்தி ஆயிடுச்சு, சந்தோஷம் ஆயிடுச்சு, இனி அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு திருப்தி ஆண்டவர் வந்து வேற ஒரு காட்சியை காமிக்கிறாரு. இந்த ஆத்மா, அந்த ஆத்மா, எங்க ஆண்டியோட ஆத்மா எம்ஜிஆர் பார்த்தக்குள்ளதான் திருப்தி ஆச்சு பாருங்க. அதே மாதிரி நம்மளோட ஆத்மா கூட தேவனை பார்க்கணுன்ற மாதிரி ஒரு திருப்தி அடையணும்னு அவர் விரும்புறாரு. நியாயமான விஷயம் தானே. படிச்ச தேவன் அவர்கிட்ட வந்து சேரணும், அந்த ஆத்மா அவரை மட்டும் தான் தேடணும். இறைவனை பத்தி பேசும்போது இறைவனே உன் ஜீவன், இறைவனே உன் தீர்காயுசு, இறைவனே உன் நீண்ட ஜீவன், இறைவனே உன் வாழ்வு, இறைவனே உன் நீண்ட வாழ்வுன்னு டியூட்டானமி 30:20 சொல்லியிருக்கு. ஸோ எல்லாரோட ஆத்மா அவரை மட்டும் தான் பார்க்கணும். அவர் தான் நீண்ட ஜீவன், தீர்காயுசு. இங்க மட்டும் இல்ல, அங்கேயும் நம்ம வாழ போறோம். அந்த லைஃப் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். இதுதான் உள்ளான மனிதன் வந்து எப்படி வந்து தேவனை தான் மட்டும் தான் தேடணும். நான் வெளியில வந்த என்னோட ஸ்பிரிட் வந்து வெளியில வந்தக்குள்ள யாரு நான் பார்த்தேன், எந்த தேவனும் எந்த இதையும் பார்க்கல. ஏசப்பா மட்டும் அங்க பார்த்தேன், கூட்டிட்டு போறாரு. அங்க ஏசப்பா தவிர வேற யாருமே இல்லை, அவர் தான் பார்த்தேன். ஆனா நான் வந்து குரல் கேட்டேன், பிதாவோட குரல் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்ப வரைக்கும் எனக்கு ஆவியானவர் வழி நடத்துதல் இருக்கு. ஸோ திரியேக தேவனை நான் கண்ணார நான் காதால கேட்டு பார்த்து பேசி தேவ சமூகம் தான் எனக்கு வந்து டீச்சும் பண்ணிட்டு இருக்கு. ஆண்டவர் வந்து நானே உனக்கு டீச் பண்றேன்னு சொல்லி அவர் டீச் பண்ணிட்டு இருக்கிறார். தேவ சமூகத்தையும் எனக்கு அனுப்பி விட்டு டீச் பண்ண வைக்கிறாரு. ஸோ இதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. தலையில 50 ஸ்டிச்சஸ்க்கு மேல எனக்கு வந்து போட்டிருக்காங்க. யாரும் நம்ப முடியாது, என் தலையில வந்து 50 ஸ்டிச்சஸ் இருக்கான்னு சொல்லி. முள்முடி மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிக்சரோட நாங்க போட்டிருப்போம், நீங்க பாருங்க. சுமிதா டெஸ்டிமனி நித்திய ஜீவன் KL. என்னோட சொந்த அனுபவம், என்னோட உள்ளான மனிதனை ஆண்டவர் வந்து எப்படி மாத்தினாருன்றது ஒரு செய்தியை நான் பேசணும்னு நினைக்கிறேன். 2019 வந்து ஜூலை 3ஆம் தேதி தான் என்னோட சர்ஜரி. அதுல ஜூன் மாசம் முந்தின மாசம் எனக்கு ரொம்பவே மன அழுத்தம், துக்கம், சோகம், கவலை, இழப்புக்கு மேல இழப்பு. 2 மகள்கள் அடுத்தடுத்தது இறந்துட்டாங்க. காரணம் என்னன்றது எனக்கு தெரியல. என்னடா இது லைஃப் இருட்டாக இருந்தது, வாழ்க்கையே போதடால் ஆயிடுச்சு. தலையில பிரெயின் டியூமர் இருக்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா 3 C செக்ஷனால இடுப்பு வலி வரதுனால நான் பெனடால் டேப்லெட் போடுவேன், ஒரு 4 போடுவேன். அது ஒரு 1 hour 2 hour கேட்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4 போட்டுக்குவேன். ஸோ இதுல வந்து பேக் பெயின், தலைவலி 2ம் கவர் ஆயிடும். வலி தாங்க முடியல. யாராலையும் 1 கிலோ எல்லாம் டியூபர் எல்லாம் வச்சு நடந்துனாலாம் இருக்க முடியாது. அந்த பெயின் கில்லர் போட்டிருந்தாலும் தான் நான் நடந்துட்டு இருந்தேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன வந்து அந்த வலியை தாங்கிட்டு இருக்கிறது வேற ஒருத்தது எனக்கு அப்பதான் தெரியும். ஏசு தாங்கிட்டு இருக்கிறாரு அந்த வலியை வந்து எனக்கு தெரியல, அப்ப தெரியல. ஸோ அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன், எங்க ஹஸ்பண்ட் வந்து ஜூன் மாசம் இவரு வேலைக்கு போயிடுறாரு, பெட்ரோனாஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ஃபர்ஸ்ட்
மக வந்து ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸோ நான் இப்போ அடுத்த கட்டம் சூசைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இவங்க 2 பேரும் போயிருந்தோம். எனக்கு வலி அந்த இது வந்து என்னால் முடியல. இது தலையில இந்த கட்டி டியூமர் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. லைஃப் அவ்வளோதான், இது முடிச்சிடலாம், லைஃப் இப்போ சூசைட் பண்ணிட்டா கண்ணு மூடிட்டா அவ்வளோதான். நான் எங்கே போகிறேன் எது போகிறேன்னாலும் தெரியாது, நிம்மதி இருக்குமே, அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ சஃபரிங் என்னோட லைஃப்ல, சிலுவையின் பாடு. ஸோ நான் வந்து பால்கனியில் வந்து நின்றுட்டு இருக்கிறேன். இப்போ போய் அடுத்தது ஜம்ப் பண்ணோம். இவங்க 2 பேரும் போயிருந்தமே நான் தனியாக தான் இருந்தேன். ஜம்ப் பண்ணோம். ஸோ ஜம்ப் பண்ணுற நேரத்தில் வந்து ஒரு குரல் நில் என்று சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டது. ஸோ நான் இப்போ என்ன சொல்றேன்னாக்கா, என்னோட உள்ளான மனிதனை ஒரு குரல் மாத்தினது. அது யாருன்னு நான் தெரியப்படுத்துறேன். நில்லுன்னு சொல்லி அந்த வார்த்தை வந்த உடனே நான் எனக்குள்ள நான் நினைச்சேன், என் உள் மனசுல நான் நினைச்சேன், இந்த முடிவு நான் தானே எடுத்தேன், எங்க வீட்டுக்கார கூட நான் சொல்லலையே, இப்ப திடீர்னு யார் வந்து என்னை நின்று தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். யாருமே தெரியல, காத்து தான் இருக்கு. ஆனா குரல் மட்டும் எனக்கு கேக்குது. ஒரு பக்கத்துல ஒரு பர்சன் நின்றுட்டு இருக்கிறாங்கன்றது மட்டும் எனக்கு உணர்வு இருக்கு, ஃபீல் இருக்கு. ஸோ அவர் வந்து நீ என்ன முடிவு எடுத்திருக்கிற நில்லுன்னு சொல்லிட்டு ஒரு கதை ஸ்டோரிய சொல்றாரு என்கிட்ட. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தேவாதி தேவன் மனு உருவம் கொண்டு பூமிக்கு இறங்கி வந்தார், இயேசுன்ற பேர்ல. அவர் வந்து நீ பட்ட அதே பாடுகளை வந்து அவர் பட்டாரு, நீ பட்ட அதே துக்கங்களை வந்து அவர் பட்டாருன்னு ஏசாயா 53:4 சொல்ற மாதிரி சொல்றாரு என்கிட்ட. நீ பட்ட அதே பாடுகள் அதே துக்கங்கள் உனக்காக தான் அவர் பட்டாருன்னு என்னை வந்து அட்ரஸ் பண்ணி என்கிட்ட சொல்றாரு, பேசுறாரு. ஸோ அப்படி பேசுறதுக்குள்ள உனக்காக தான் அவர் வந்து இந்த நோயும் பட்டாரு, உன்னோட பலகீனத்தை அவர் பட்டாரு என்ன அட்ரஸ் பண்றாரு மறுபடியும் மேத்யூ 8:17 படி. ஸோ அதை அப்படி அட்ரஸ் பண்ணி பேசுறதுக்குள்ளோ இந்த மாதிரி ஒரு பாடுகள் வந்து எனக்காக இவர் பட்டாரா, உன்னோட பாரத்தை அவர் சுமந்தாருன்னு சொல்லி ஒரு பாரத்தை காமிக்கிறாரு. என்ன காமிக்கிறாரு? சிலுவையை காமிக்கிறாரு. அடுத்த இன்னொரு சமீபமா சிலுவையின் பாடுகள் வரப்போகுது, அந்த சிலுவை பாரத்தை காமிக்கிறாரு. ஸோ என்னோட பலகீனம், என்னோட நோய்கள், என்னோட பாடுகள், வேதனை, கவலைகள் அவரு சுமந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு காரணம் என்ன? அவர் ஏன் எனக்காக அவருக்கு சுமக்கணும்ன்றது எனக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ஏன்னா நான் கேத்தலிக்கா இருந்ததுனால நான் நினைச்சேன் அவர் யாருக்காகவும் மதித்திருக்கிறாரு, எனக்கு மட்டும் கிடையாதுன்றது. ஏன்னா தெரியல அவர் யார் எதுக்காக உயிர் விட்டாருன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் 40 years ஆகி எனக்கு தெரியலன்னா யோசிச்சு பாருங்க. இதுதான் என்னோட நிலைமை. அந்த அளவுக்கு எனக்கு உலக ரீதியில கொடுமைகள், பாடுகள், சஃபரிங் அதுல போயிட்டு இருக்கிறேன் நானு. என்னோட வழி வேற. என்னை எப்படி கொண்டு வராரு பாருங்க, எனக்கு உள்ளான மனிதனை மாத்துறாரு அவரு. ஸோ அப்படியே வந்து கொண்டு வராரு. ஸோ அவர் வந்து சொல்றாரு, உனக்காக தான் அவர் சாபமே ஆனாரு, கலாத்தியன் 3:13 படி. ஸோ உனக்காக வந்து அவர் சிலுவையில தொங்கினாரு, சிலுவை காட்சியை காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து முள்முடி சூடினார், அவரை வந்து பாரினால அடித்தாங்க, அவர் உடம்பெல்லாம் எவ்வளோ காயம், சதெல்லாம் பிஞ்சி போயிருக்கு. ஸோ அவ்வளோ ரத்தம், முகமெல்லாம் ரத்தம், அந்த 5 காயங்கள் காமிக்கிறாரு, அவர் தொங்கிட்டு இருக்கிறது காமிக்கிறாரு. அப்படி காமிச்சக்குள்ள உனக்காக அவரு மரணத்தை ருசி பார்த்திருக்கிறாரு. ஹெப்ரூஸ் 2:9 படி உனக்காகத்தான் அவர் மரணத்தை ருசியே பார்த்திருக்கிறாரு. இதெல்லாம் எப்ப நடந்தது தெரியுமா? இதெல்லாம் வந்து அவர் பரிசுத்தமா இருக்கிறக்குள்ளதான், அவர் நீதிமானா இருக்கிறக்குள்ளோ, அவர் தூய்மை உள்ளவரா இருக்கிறக்குள்ளோ இந்த இவ்வளோ சஃபரிங் பண்ணாரு. எதுக்காக? உன்னை ரட்சிக்கிறதுக்கு. நீ வாழணும், உன் ஆத்மா வாழணும். அங்க பார் உயிர் விடுறாரு பார், அவர் உயிரை விட்டுட்டாரு பார், அவர் தான் உயிர் விட்டுட்டாரு. நீ எதுக்கு விடணும்? நீ உயிர் விட வேண்டாம், நான் உன்னை வாழ வைக்கிறேன். இந்த இருட்டான வாழ்க்கையில இருந்து நான் உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன், என் பேச்சு கேளு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்தது. அப்படியே அழுற, எனக்கு வாயில வார்த்தை வரல, கண்ணுல தண்ணி தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா என்னோட வலி வேதனை வந்து வெளியரங்கமா என் குடும்பம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த உள்ள இருக்கிற நோய் என்னால சொல்ல முடியல, எனக்கு தெரியல. ஏன்னா எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுத்தா தானே எனக்கு தெரியும் இவ்வளவு பெரிய டியூமர் இருக்குதுன்னு. லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்தேன். இன்னைக்கு ராத்திரி படுத்தா பகல்ல நாளைக்கு எந்திப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஐ வாஸ் கவுண்டிங் தி டேஸ். மரணம் எனக்கு ரொம்பவே சமீபமா இருந்தது. ஸோ ரொம்பவே அழுந்த அந்த டைம்ல வார்த்தை வரல. கலாத்தியன் 3:1 படி, 1 கொரிந்தியன் 1:23 படி அவர் என்னோட மன கண்கள் எதிர்க்க வந்து இயேசுவை நான் சிலுவையில தொங்கத்தை பார்த்து
அவர் மரணம் உயிர் பிரிந்தது பார்த்து. ஸோ அதை பார்த்த உடனே இந்த அவரோட பாடியில வந்து அவரோட ரத்தம் எல்லாம் எல்லாருக்குமே, உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே சிந்தினாரு. ஆனா அந்த கடைசி துளி ரத்தம், அந்த டிராப் பிளட், that one drop blood, அந்த டிராப் உழுந்தா அவர் கண்ணு மூடும், உயிர் பிரியும். இப்ப அந்த கடைசி டிராப் எனக்கு அட்ரஸ் பண்றாரு. அந்த கடைசி டிராப் இப்படி உழுந்தக்குள்ள அவர் உயிர் போகுது. யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த டிராப் எங்க போய் விழுது? அந்த கடைசி டிராப் வந்து என்னோட உள்ளான மனிதனை வந்து அப்படியே கழுவிடுச்சு, அப்படியே ஹார்ட் அப்படியே கழுவிடுச்சு. ஸோ அவரை வந்து கழுவின பிறகு எனக்கு அவரை மறுபடியும் என்னை பார்க்கணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. உனக்காக அந்த கடைசி துளி ரத்தம் உனக்காக சிந்தி அவர் உயிர் கொடுத்துருக்கிறார், இப்போ நீ வாழ போற அப்படின்னு வந்து எனக்கு வந்து அலர்ட் பண்ணாரு. ஸோ சர்ஜரி முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்தே வந்து என் பாவங்கள்லாம் வந்து அறிக்கையிட்டு வேதத்தின் படி 1 ஜான் 1:7 படி அவர் ஃபுல்லா அவர் அக்செப்ட் பண்ணிட்டு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். ஸோ எனக்காக அவர் உயிர் கொடுத்தது வந்து எனக்கு அப்பதான் தெரிய வந்தது, என் இயேசு எனக்காக மரித்தார். அவர் நமக்கிட்ட எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறாரு? இந்த இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். நீ பரிசுத்தமா இருந்தா அந்த தேவனை நீ கண்டிப்பா நிச்சயமா நீ தரிசிக்க முடியும், எல்லாருமே தரிசிக்க முடியும். ஸோ அவர் வந்து சொல்லி இருக்கிற வார்த்தை வந்து எல்லாரையும் ஒரு கூட்டத்தை நீ கூட்டிட்டு வா, சத்தியத்தை சொல்லி கூட்டிட்டு வா, நான் உயிரோட இருக்கிறேன், பண்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் என் கண் நேர்பார்வையில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ அவங்க ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தா நீ போய் சொல்லிட்டு மனம் திரும்புதலாய் திரும்ப வாங்க, தேவன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறார். நான் போவேன் சொல்லுவேன், ஜனங்க யாராவது தற்கொலையில இருக்கிறாங்களா, எண்ணத்துல இருக்கிறாங்களா, ஏன்னா அவங்கள்ட்ட போய் சொல்வேன், நமக்காக உங்களுக்காக அவர் சிலுவையை தொங்கருக்கு காத்துட்டு இருக்கிறார், உயிர் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறார், உங்களை மகிழ வைக்கிறாரு, நீங்க தற்கொலை எல்லாம் பண்ணிக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்ததுனால நான் ஜனங்கள்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்குள்ள வந்து அந்த ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எனக்குள்ள ஒரு தெய்வீகம் வந்தது, ஒரு அமைதி வந்தது, ஒரு தெய்வீக சாந்தம் எனக்குள்ள வந்தது. என் முகமே வந்து வேற மாதிரி இருந்தது. ரொம்ப சர்ஜரி முடிஞ்ச உடனே அப்படியே இப்படி இப்படி ஷேப் அவுட், கண்ணு எப்படியெல்லாம் இங்கெல்லாம் இருந்தது. அதாவது எந்தெந்த இடத்துல இருக்கு கரெக்டா ஆண்டவர் வந்து கரெக்டா வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த முகத்தை பார்க்க ஜனங்க ஐயோ இயேசு, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இயேசுவே பேசுற மாதிரி இருக்கு, அவர் வந்து கூப்பிடுறாரு. ஆமா நிச்சயமா இயேசு கூப்பிட்டுட்டு இருக்கிறார், நமக்காக ஒரு ஸ்தலத்தை ரெடி பண்ணி ஆயத்த பண்ணி வச்சுட்டு இருக்கிறார். அதுவும் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். இப்போ அவரோட வருகை 2வது வருகையில ரகசிய வருகை இருக்கு, அதுவும் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறேன் கேகேபில. ரகசிய வருகை இருக்கு. ஸோ அந்த ரகசிய வருகை வரக்குள்ள அவர் வந்து நம்மள எடுத்துக்கொள்ளணும்னாக்கா நம்ம இந்த 3 காரியங்கள் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆயத்தமாயிக்கங்க. ஸோ நமக்குன்னு எதுவுமே கிடையாது. நீங்க நம்ம இருக்கிறது இப்போ வந்து வாழ்றதுக்கு தான். எதுலையுமே ஆசை எதுவுமே வைக்காதீங்க. ஸோ ரெடியா இருங்க. ஆண்டவரே இந்த பகல் நேரத்துல உங்களோட வருகை இருந்தா நான் எடுத்துக்கொள்ளப்படணும், இந்த இரவு நேரத்துல உங்களோட வருகை இருந்தா நான் எடுத்துக்கொள்ளப்படணும். அது மட்டும் நம்ம சொல்லி அவரு வரக்குள்ள அவரோட பார்வை நம்மள சந்திக்கணும், அவ்வளவுதான். அந்த தாட் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்குள்ள ஆண்டவர் பத்தி சொல்லணும்ன்ற என் உள்ளான மனிதன் வந்து துடிச்சிட்டு இருந்தது. ஏன்னா கிறிஸ்துவோட அன்பு என்னை வந்து அப்படியே நெருக்கி ஏவுது. ஸோ இதனால வந்து 2 கொரிந்தியர் 5:14 படி கிறிஸ்துவின் அன்பு நம்மளை வந்து நெருக்கி ஏவுகிறது. ஸோ என் உள்ளான மனிதன் வந்து அவர் மாத்தினாரு. எனக்குள்ள அன்னைக்கு வந்த ஒரு சமாதானம், I just wanted to share to everyone. அந்த சமாதானம் உலக கொடுக்காத ஒரு சமாதானம், தேவன் கொடுக்கிற சமாதானம் தான் உண்மையான சமாதானம். நம்மள கேவலமா பேசுவாங்க ஜனங்க, எதிர்க்க வந்து அப்படி இப்படின்னு பேசுவாங்க, அப்படியா இவ்வளவு இதாச்சா அப்படியாச்சான்னு. பின்னாடி பார்த்தா என்னை பத்தி வேற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அவனுக்கு அப்படித்தான் வேணும், ரொம்ப வாயாடி, என்ன பாவம் செஞ்சாலும் அவ அனுபவிச்சுட்டு இருக்கிறா, அப்படிதான் பேசுவாங்க. அனுட்ட விட்டு பரவாயில்ல அந்த மாதிரி. ஸோ அந்த சமாதானம் கிடையாது. தேவன் கொடுக்கிற சமாதானம் பெரிய சமாதானம், பரிபூர்ண சமாதானம், ஒரு புத்திக்கும் எட்டாத ஒரு சமாதானம். அதுதான் இயேசுக்குள்ள இருந்த அதே சமாதானம். அந்த சமாதானம் கொடுக்கதான் தேவன் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. நம்ம எல்லாரும் சமாதானத்தோட நம்ம இந்த உலகத்தை வந்து ஜெயிப்போம், ஜெயித்து நம்ம காட்டுவோம். பரலோகத்துல விண்வஸ்திரத்தை வந்து நம்ம தரிசிக்கலாம், எடுத்துக்கலாம். எசேக்கியேல் 18:4 படி பாவம் செய்கிற ஆத்மா வந்து முடிவென்னா
சாவுதான். பாவம் செஞ்சா ஆத்மா சாவும். லைக் நிறைய பேர் வந்து இயேசு வந்து ஏத்துக்காமே போயிட்டாங்க, பாவம் செஞ்சுட்டு. அவங்களுக்கு சாவுதான், அந்த ஆத்மா சாவும். ஸோ அட்லீஸ்ட் உயிரோடு இருக்கிறவங்கள வந்து நம்ம காப்பாற்ற முடியும். அந்த ஆத்மா வாழணும், சாகக்கூடாது. ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறார் இயேசு. அந்த உயிர் வாழணும். ஸோ எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இயேசுவோட அன்பை பத்தி சொல்லுங்க. இயேசு வந்து உங்களுக்கு உயிர் கொடுக்க வந்திருக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்தணும், ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் இயேசுவை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாவிட்டா ஹெப்ரூஸ் 12:14 படி அது யாரா இருக்கட்டும் தேவனை ஒரு நாளும் ஒரு காலமும் தரிசிக்கவே முடியாதுன்னு வசனம் சொல்லுது. ஸோ நம்ம இருதயத்தை ஆக்கிக்கலாம், நம்ம ஆயத்தமாக்கிவோம். அவரோட வருகையில நம்ம எல்லாரும் சந்திக்கும்படியாக ஆண்டவர் வந்து இந்த தெரியப்படுத்தணும்னு எனக்கு சொன்னதுனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவரு ஒரு கூட்ட ஜனத்தை வந்து நம்ம சந்திக்க வைக்கணும். இது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காரியம், வேலை இருக்கு, அறுவடை செய்யற வேலை. விதை போடக்கூடாதா? நான் இப்போ விதை போடுற காலம் முடிஞ்சது. இப்போ நான் வருகையில வரக்குள்ள சந்திக்கும்படியாக நீ செய்யணும். ஏன்னா அந்த ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற இடத்த நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். எல்லாம் ரெடியா இருக்கு. எனி டைம், எனி மூமெண்ட், ரொம்ப சமீபமா இருக்கு அவரோட வருகை. அந்த இடத்துல தான் நான் வந்து சாந்தி பாஸ்டரோட அம்மாவை பார்த்தேன். பரலோகத்துல இருக்கிறாங்க, கேட்டாங்க சொல்லுங்கன்னு. ஸோ அதனால தான் சொல்றேன். ஏன்னா அவங்க ரூத் சிஸ்டரை வந்து நான் தியானம் பண்றதுக்குள்ள ப்ரீவியஸ் எல்லாம் போகணும். நான் அப்படி பண்ணாதான் அவங்கள வந்து நான் டெலிவரன்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மனசுல அப்படியே பதிஞ்சிடுச்சு அவங்க குவாலிட்டிஸ், த வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில. ஸோ அந்த ஸ்ட்ராங்னஸ் தான் அங்க நிறுத்தி இருக்கு அம்மாவை. ஸோ அதை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ அந்த இடத்துக்கு நம்மளும் போகணும். நம்மளோட ஏம், டார்கெட் பரலோகம். ஆமென். ஸோ இந்த செய்தியை கேட்டு எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஸோ அவரோட வருகையில நம்ம எல்லாருமே ஆயத்தமாய்ப்போம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நிறைய சாட்சிகள், வெளிப்பாடுகள் நிறைய இருக்கு. நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. ஓகே, நாங்க திருநெல்வேலியில இருக்கிறக்குள்ள வந்து ரோடு ஸ்வீப் பண்றோங்க. அந்த அம்மா அவங்க வந்து குப்பெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. எப்பாவது வீக்லி ஒன்ஸ் நான் வந்து கொஞ்சம் 50 ரூபாய் 100 ரூபாய் கையில கொடுப்பேன், எடுத்துட்டு போறாங்களேன்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு நாள் வந்து என்கிட்ட ரொம்ப அழுதாங்க. வந்து ஏன் அழுகுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இந்த மாதிரி நான் கடை வாங்கி 37,000 rupees கடை வாங்கி ஒரு போர்வெல் கிணறு வந்து நான் தோண்டினேன். 200 அடி தோண்டினேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க தோண்டிட்டு கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு மூடிட்டு போயிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து சீல் வச்சுட்டாங்க, இனி தண்ணி வராதுன்னு சொல்லி. எங்க ஹஸ்பண்டோ குடிக்காரு, ஒரே சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. இவ்வளோ பணம் செலவு பண்ணியே நீ உன்னை வீட்டு விட்டு அனுப்பிடுறா அப்படி இப்படின்னு வேற திட்டிட்டு இருக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. கடை வாங்கி சீட் போட்டு நான் தள்ளிட்டு எடுத்த காசு ஏதோ சொல்றாங்க. என்ன பண்றது தெரியல. இப்போ வந்து போர்வெல் தண்ணி இல்லைனாக்கா தண்ணி எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு. அப்ப நீங்க ஜெபம் மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஜெபம் எப்படி பாருங்க, தேவன் வந்து கேட்டாதான் கொடுக்குறாரு. கேட்காம கொடுக்கறது, கேட்காம வந்து பிசாசு தான். தானா வந்துடும். பரிஹரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம், அது வரைக்கும் வருவா அவன். சோ அது வரைக்கும் விடவே மாட்டான், கடைசி வரைக்கும் விட மாட்டான். ஆனா ஒவ்வொரு நொடியும் இயேசு நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கணும். சரி நீங்க போங்க, நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் என்ன சொல்றாலும் நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்னு. ஸோ அன்னைக்கு மறுநாள் வந்து என்னோட தியான டைம் ஏர்லி மார்னிங் 3ல இருந்து 5. அது பழகி போச்சு எனக்கு. நான் தான் தூங்கி அலாரம் வச்சு தூங்கினாலையும் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அது வந்துடும். டக்குன்னு கம் உங்கள்கிட்ட பேசணும்னு வருங்க. ஸோ அந்த அனுபவத்துல அன்டில் அண்ட் அன்லெஸ் வந்து நம்ம இயேசுவோட பேசி இயேசுவோட சஞ்சாரம் பண்ணி அவரோட உலாவாம இருந்தா புரியாது. இதெல்லாம் நான் பேசுறது ஏதோ பைத்திய பார்த்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல இல்ல இல்ல, உண்மை, ரியல். அவரோட உயிருள்ள தேவன், பேசுற தேவன். அவரை பாக்குற நான் என்னோட மனக்கண்கள்ல பாக்குறேன். அவரோட சத்தத்தை கேட்கிறேன். இங்க போன அங்க போன டைரக்ஷன் பண்ணுவாரு. எனக்கு ஜிபிஎஸ் தேவையில்லை.
இந்த இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு நான் போனோம், அங்க ஒரு காரியம் இருக்குது கண்டுபிடிக்கணும், நீ வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்றாரு. எங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லா ஆல்ரவுண்ட் வேர்ல்டே சுத்திட்டு வந்துட்டாரு. அவருக்கு தெரியாது அந்த இடம் எங்க இருக்குதுன்னு. நான் வரீங்களான்னு கேக்குறேன். இல்ல அவரு எனக்கு தெரியாது அந்த இடம் இல்ல. டக்குன்னு கேப் புக் பண்றேன், நான் போயிட்டு இருக்கிற வரீங்களான்ற. ஏன்னா என் கூட இயேசு வந்து இருக்கிறாரு. வராது, வேற வழியே இல்லை, வந்துதான் ஆகணும். போற கண்டுபிடிக்கிறோம், கூப்பிட்டுட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் கூடவே இருக்கிறாரு. இப்போ நான் வந்து 3லேருந்து 5 மணி நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு புதன்கிழமை ஜெபம் பண்றேன் மார்னிங்கு. அப்போ சொல்றாரு ஈவினிங் நீ போய் ஹோலி வாட்டர், எனக்கு கொடுத்துருக்கிற சாட்சி வந்து 1 John 5:8. என்னோட வார்த்தை தான் அவரோட பிளட். ஸோ ஸ்பிரிட் வந்து ஹோலி ஸ்பிரிட். நான் கையில கொடுக்கறது சாட்சியா ஹோலி வாட்டர். அந்த ஹோலி வாட்டர் கொடுத்ததுனால தான் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. அதே வாட்டர் தான் ரூத் சிஸ்டருக்கு நான் கொடுத்தேன். வீடெல்லாம் தெளிக்க வச்சு பாஸ்டருக்குள்ள குடிக்க வச்சு, அதோட அற்புதம் அதுதான் சாட்சி. ஸோ நிறைய பேருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸோ அதே மாதிரி அந்த காரியத்தை வச்சு ஒவ்வொரு காரியத்தை வச்சு தான் ஜபிக்கணும். அவங்க பேரு அந்த காரியத்தை வச்சு ஜபம் பண்ணா அவர் வந்து அந்த ஹோலி வாட்டர் டச் பண்ணுவார். ஸோ அது டச் பண்ண உடனே ஈவினிங் போய் அந்த கிணறு அவங்க நோண்டி மூடி இருக்கிறாங்க பாரு, அங்க போய் ஜபம் பண்ணி நீ ஊத்து, மீதி நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ அதே மாதிரி ஜபம் பண்றாங்க. நான் அவங்க தர்ஸ்டே வராங்க, இல்ல நானே கால் பண்றேன் அவங்களுக்கு. புதன்கிழமை நாங்க வந்துட்டு இருக்கிறோம் ஈவினிங் உங்க வீட்டுக்கு. நானே எங்க ஹஸ்பண்ட் போற ஈவினிங் போறோம், ஜபம் பண்றோம். அங்க ஊத்தி தண்ணி எல்லாம் ஊத்தி ஜபம் பண்ணிட்டு வரக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை பாருங்க. வேற யாருமே அவங்க வந்து தேடிட்டு வரல. இந்த வீட்டுல ஜபம் பண்ணுவாங்க இந்த சிஸ்டர், நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வருது அவங்களுக்கு. அவங்களுக்கு உடனே நான் பண்ணல, இவ்வளவுக்கு என்ன யாருன்னு கூட தெரியாது அவங்களுக்கு. நான் பாட்டுக்கு மேல சபையில இருப்பேன், வீட்டுல இருப்பேன். அவங்க வேற கிளீனிங் பண்ணிட்டு போற ஆளுங்க ரோட்டோடமா. அதுதான் அவங்க நேபர் கூட கிடையாது. நேபர்னா நான் பக்கத்துல நின்று பேசுவேன், கொள்ளுவேன், எல்லாம் பண்ணுவேன். அவங்க காலையில் டைம்ல வருவாங்க போவாங்க. அந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியும். அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. அப்புறம் வந்து அவங்க கேட்டாங்க எப்போ தண்ணி வரும் சிஸ்டர் சொல்லுங்கன்னு. எனக்கு வந்து அந்த நுடியில டக்குன்னு காட் பேசுறாரு, ஆவியானவர் சொல்றாரு வெள்ளிக்கிழமை 3 மணி மத்தியானம் அவர் உயிர் பிரிகிற நேரம். ஸோ நீ வந்து வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு ஓபன் பண்ண சொல்லி தண்ணி வரும்னு. நான் அப்படியே ஃப்ளோல சொல்றேன், வெள்ளிக்கிழமை நீ ஓபன் பண்ணமா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, 3 மணிக்கு மேல நீ ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுற. அவங்க வந்து அந்த நம்பிக்கை விசுவாசத்தோட காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வெயிட் பண்றாங்க. வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு தோறுக்குறாங்க. எந்த ஆளு தண்ணி வராது, பாறாங்கல் இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. வாயில கை வச்சுக்கிறாங்க. அப்படி பொங்கி பொங்கி அந்த தண்ணி மேல வரைக்கும் அப்படியே தெரிக்குது. அந்த ஸ்ட்ரீட்டுக்கே தண்ணி இப்ப அவங்கதான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அப்படி தேடி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க. அழகையான தேவன், உயிருள்ள தேவன். அவரு செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் ஹார்ட் டு ஹிம். எல்லாம் செஞ்சு முடிப்பார் அவரு. என்னன்னா நம்ம தான் கேட்கணும். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது. அவ்வளவுதான். சத்தா பண்ணோம். பிசாசு ஒண்ணுமே பண்ணாம நுழைஞ்சிடுவான், வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிடுவான். ஸோ நிறைய காரியங்கள் கொண்டு அந்த எனக்கு பாஸ்டர் எனக்கு இந்த வாய்ப்பு நீங்க கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. வேற ஏதாவது இருக்கா? எனிதிங் எல்ஸ்? ஓகே, அப்ப ஜெபம் பண்ணுவோம். Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பம் எனக்கு நீங்க கொடுத்து ஆண்டவரே உங்களோட மகிமைகளை தெரியப்படுத்துறதுக்காக, ஆண்டவரே என்னை கொண்டு நீங்க பேச வச்சதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த சபையில ஆண்டவரே உங்களோட தேவ பிள்ளைகள் கலந்து இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்துல ஆண்டவரே நீங்க எழுந்து நீங்க பேசுங்க ஆவியானவரே. ஆண்டவரே உங்களோட சத்தத்தை இவங்க கேட்கணும் ராஜா, எல்லாரும் கேட்கணும் ராஜா. உங்களோட உயிர் தேர்தலான வல்லமை எல்லாருக்கும் காண்பிங்க ராஜா. நீங்க காமிக்க போறதுக்காக நன்றி அப்பா. கிறிஸ்துவின் ஜீவனை ஒவ்வொருத்தருக்குள்ள நான் அனுப்புகிறேன் ராஜா. ஒவ்வொருத்தரும் நீங்க மறுரூபம் படுத்தணும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களோட வருகையில எல்லாரும் வாஞ்சையா காத்துட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க உங்களோட வருகையில நாங்க எல்லாம் உங்களோட கண் பார்வையில் நாங்க சந்திக்கிறோம் ஆண்டவரே. சந்திக்கிறபடியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவா நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி
நன்றியப்பா. ஏசப்பா எங்களை இந்த வாழ்க்கை ஆண்டவரே பாவங்கள் இருக்கு ஆண்டவரே, எங்களோட கரப்பட்ட இந்த இருதயத்தை ஆண்டவரே உங்களோட பரிசுத்த தூய ரத்தத்தினால் எங்களை கழுவி ஆண்டவரே புதிய இருதயத்தை நீங்க வைக்க போறதுக்காக நன்றியப்பா. நிலையான ஆவியை நீங்க ஊற்றுங்கள் ராஜா. ஏசப்பா ஆண்டவரே எங்களோட பாவத்தெல்லாம் மன்னிச்சு ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்த போறதுக்காக நன்றியப்பா. பரிசுத்த ஆவியானவரே உங்களோட வல்லமையான கரங்கள் கொண்டு ஒவ்வொருத்தரும் நீங்க தொட்டு பரிசுத்தமாக்கணும் ராஜா. அப்படி நீங்க செய்ய போறதுக்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றியப்பா. உலகத்துல இந்த பிசாசு கொண்டு வர எல்லா பாவங்கள் இருந்து ஆண்டவரே எங்களை விலக்கி நீங்க காத்து கொள்ளுங்கள் ராஜா. தீவினை எங்ககிட்ட நெருங்கவே கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவச்சத்தை நீங்க போடுங்களா ஆண்டவரே. ஆவியானவரே எங்க உள்ளத்துல நீங்க எழுந்து நீங்க பேசுங்களா ஆண்டவரே. ஆண்டவரே எங்க குடும்பத்துல ஆண்டவரே உங்களோட சமாதானம் இருக்கட்டும் ராஜா. உங்களோட தெய்வீகம் இறங்கட்டும் ராஜா. உங்களோட கிருபை எங்களுக்கு வேணும் சுவாமி. ஆண்டவரே நீங்க ஒருத்தரும் கைவிடவே மாட்டீங்க ராஜா. எல்லாரும் உங்களோட ரத்தத்துல கழுவப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே எங்களை நீங்க பரலோகத்துக்கு கொண்டு போற வரைக்கும் நாங்க உறுதியா உங்க கூடவே நாங்க இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்க உங்க பின்னாடியே நாங்க வருவோம் ராஜா. ஆண்டவரே எங்களை நீங்க கைவிடவே மாட்டீங்க நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே. கர்த்தரே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க நிச்சயமா விடுதலை உண்டு ராஜா. ஏசப்பா ஆண்டவரே உங்களோட நன்மைகள் எங்களுக்கு கொடுத்து நீங்க நிரப்பத்துக்காக நன்றியப்பா. உங்களோட சம்பூர்ண நன்மையால ஆண்டவரே எங்களை நிரப்ப போறதுக்காக நன்றி. உங்களோட தெய்வீகம் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆண்டவரே ஊற்றுகிறேன் ராஜா. ஏசப்பா நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றியப்பா. ஒவ்வொரு காரியங்கள் எந்தெந்த காரியங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜெபம் நீங்க கேட்டு அதெல்லாம் நீங்க வாய்க்கப்படும் ராஜா. வழிகள் திறக்கணும் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு ஜெபத்தை நீங்க கேட்கணும் ராஜா. செவி கொடுத்து கேட்கணும் ராஜா. அந்த கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் ஆண்டவரே அதை நீங்க நிறைவேற்றணும் ஆண்டவரே. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஏசப்பா நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உங்களோட தள்ளுமுள்ள கருத்துல ஆண்டவரே எந்த ஒரு நோய் இருந்தாலும் ஆண்டவரே நீங்க குணமாக்குற தேவன் அப்பா. குணமாக்கும் ராஜா, சுகம் கொடுக்கும் ராஜா. ஏசப்பா நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே குடும்பத்துல ஆண்டவரே உங்களோட தெய்வீகம் இருக்கட்டும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே இங்கிருந்து ஆண்டவரே சமாதானத்துக்கு போட்டும் ராஜா. பிள்ளைகள் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்க இங்கிருந்து சமாதானத்தோட வீட்டுல போட்டும் ராஜா. ஆண்டவரே அந்த வீட்டுக்குள்ள நீங்க வாசம் செய்யணும் ராஜா. அவங்களோட வாழ்க்கையில நீங்க நுழையணும் ராஜா. நீங்க ஆட்கொள்ளணும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இருட்டான வாழ்க்கையில இருந்து எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஏசப்பா தேவ சித்தத்தை நாங்க நிறைவேற்றவும் அதை நிறைவேறவும் ஆண்டவரே நீங்க தாப்பா அருள் புரியணும். ஆண்டவரே நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. பெரிய காரியங்கள் எங்களை கொண்டு நீங்க செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே மிகப்பெரிய அறுவடை நாங்க செய்து முடிப்போம் ராஜா. நாங்க வாக்கு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை நீங்க பயன்படுத்துறதுக்காக நன்றி அப்பா. எங்களை உபயோகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி ராஜா. ஆண்டவரே நாங்க எல்லாரும் ஒரு வேலையாட்களாக மாறி ஆண்டவரே உங்களோட வேலையை நாங்க செய்து முடிப்போம் ராஜா. ஆண்டவரே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தாழ்மையோட ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஏசப்பா நீங்க அப்படி செய்ய போறதுக்காக எங்க பயன்படுத்த போறதுக்காக நன்றி. கொடான கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே உங்களோட பரிசுத்த தூய ரத்தத்தை ஆண்டவரே இதோ ஒவ்வொருத்தர் மேல நான் தெளிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருத்தர் நீங்க பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே அவங்கள உள்ளத்துல நீங்க வாசம் செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. ஆவியானவரே நீங்க வழி நடத்தணும் ஆண்டவரே. கர்த்தர் பின் வரும் ஆவியை ஊற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஏசப்பா உங்களோட ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன் ராஜா. ஏசப்பா உங்களோட சந்தோஷ சமாதானத்தை அனுப்புகிறேன் ராஜா. ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவரே நீங்க ஒரு செழிப்புள்ள குடும்பமாக மாத்த போறதுக்காக நன்றி அப்பா. குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. அப்படி நீங்க செய்ய போறதுக்காக நன்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பான தகப்பனாக ஏசப்பா இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிதாவே ஏசப்பா இதோ தஸ்மா பாகங்களையும் காணிக்கையும் உடைய கர்த்தரை கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் தானே ஆசீர்வதிப்பிறாக கொடுத்த ஒவ்வொரு கரைகளையும் கர்த்தர் தானே ஆசீர்வதிப்பிறாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக இந்த கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்காக நன்றி செலுத்தும். எல்லாம் இயேசுடைய கர்த்தரை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். இது ஜெபம் மைக்கில் அழைக்கிறோம். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே திட்டம் தெரியுமா எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி ராஜா. நேர் பேசாவிட்டால் எங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் வராது. அதனால் ஆண்டவர் தெளிவாக நீ பேசுறதுக்காக நன்றி. மகளை கொண்டு ஆண்டவரே அநேக காரியங்கள் புரிந்து கொள்ளத்தக்க அறிந்து கொள்ளத்தக்க நேர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. நீ வாழ்வது நான் அல்ல இயேசு கிறிஸ்துவே என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்களை அதிகமாக எங்களை வாஞ்சி விருப்பத்தை உருவாக்கி கொடுத்ததுக்காக கொண்டாடக்கூடிய சோத்திரம்.
கர்த்தருக்குள்ள ஜெயமாய் வாழ முடியும், சிறப்பாய் வாழ முடியும், நிச்சயமாய் சமாதானமாய் வாழ முடியும் என்று ஆண்டவர் சுவாமி. இனி ஆண்டவர் நாமத்தை எவையில கேட்கிறோம் அவர்களை பெற்றுக் கொடுத்த தகுதி உண்டு சுவாமி. நாளை நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. இந்த சபைக்காக ஜெபிக்கிறேன், சபை வழியத்துக்கு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், சபையில் உள்ள விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வட்டாரத்தில் இந்த சபை ஒரு கலங்கர விளக்காணி வைத்துக்காய் கொடான கொடி சோத்திரம். இந்த சபை ஆண்டவரே சுவாமி, உங்களுடைய ஊழியர் தாசர்கள் ஆண்டவரே சுவாமி ஜெபித்த வண்ணமாய் இந்த சபை அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே சுவாமி உங்களுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தக்க அநேகரை அழைத்து வைப்பதற்காக நன்றி ராஜா சுவாமி. ஆண்டவரே நீர் அதிசயமான காரியங்கள் செய்கிற தேவன். இந்த இறுதி நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக ஆத்துமாக்கள் உண்மை அறிந்து உண்மை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்து சேரப்பதற்காக நன்றி. நிச்சயமாய் பெரிதான ஒரு அறுவடை ஆண்டவரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். Father, we praise and thank you for the marvelous breakthrough, the supernatural things that you are going to do upon this place, upon this ministry, Lord Jesus. இந்த ஊழியத்தை ஆண்டவரை நீர் பெருகப்படுத்தி ஆசீர்வதித்து அநேக ஜனங்களை அழைத்து வைப்பதற்காக ராஜா. ஊழியக்கார தாசனுக்காக ஜெபிக்க, மணி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க, இவர்களை ஆண்டவரை இந்த இடத்துல ஒரு நோக்கத்தோடு நீ வைத்தக்காக நன்றி. அன்றை தொடர்ந்து அவர் உள்ளத்தில் ஆண்டவரே சுவாமி அநேக தேவ ரகசியங்கள் ஆண்டவரே சுவாமி நீ பேசி ஜனங்களை தகுதிப்படுத்தி பலப்படுத்தி வழியாக்குவதற்காக கொடான கொடி சோத்திரம். சபை விசுவாசிகள் மத்தியில் ஆண்டவரே சுவாமி தேவ ஞானத்தை பலத்தினால் நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்து வழியெடுத்த ஐயா சுவாமி. மக்கா எழுப்பி பிரகாசிக்கிற பாத்திரங்களாய் மாறட்டும் ஐயா சுவாமி. நாளை ஆண்டவரே சுவாமி ஒவ்வொருத்தரையும் ஆணி பாய்ந்த கரங்களை வைத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாஸ்டர் வில்சன் அவர் மனைவிக்காக நன்றி, அவர் சொன்ன சாட்சிகளுக்காக நன்றி ராஜா. தியாக ஆண்டவரே சுவாமி, விசேஷம் ஆண்டவரே சிஸ்டர் சுமிதா ஆண்டவரே சுவாமி நீர் பேசின காரியங்களுக்காக நன்றி. பரலோக வெளிப்பாடு ஆண்டவரே சுவாமி இந்த அனுபவம் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறினக்காக நன்றி ராஜா. ஆகியால் ஆண்டவரே சகோதரி ஆசுவதும் கணவரை ஆசுவதும் மகளை ஆசுவதும் எங்களை ஆண்டவரே இந்த நாளிலே சுவாமி இப்படியாக காத்து கொண்டு வழியத்துக்காக நன்றி. சமூகத்தில் அவற்றை தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். கரங்களை வைத்து ஆத்மாவே கர்த்தரை ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகபாவம். ஆமீன் ஆமீன். இதோட அன்பு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியத்தை நாம் தொடர்ந்து நாம் உற்சாகமாய் கழிக்கிறோம். ஆமென். Amen. God bless.